महायज्ञ की हरे कृष्ण महामंत्र युग धर्म की ग्रंथराज श्रीमद् भागवतम की जय गौर प्रेमानंदे।
चैतन्य की சாப்பிடு வந்து மெயினாக இதுக்காக வந்திருக்காரு ஆக்சுவலி. அதனால தான் வந்து நான் இங்கே நான் லாஸ்ட் 2-3 நாளாக நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து நேரம் எடுத்துக்கல. பிரபு வந்து ரொம்ப அருமையாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு லாஸ்ட் 2 நாளாக. இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. எல்லாருமே வந்து அதை நல்லா கேட்டு உங்களுடைய அதெல்லாம் சொல்லுவாங்க, உங்களுடைய வழியில் வந்து அதை வந்து நீங்கள் இது பிரச்சாரம் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். ஹரி கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் போனை சைலண்ட்ல போட்டுருங்க. जय कुंज जय गिरिवरधारी जय गिरिवरधारी जय यशोदानन्दना जय व्रजजनरञ्जना जय यशोदानन्दना जय व्रजजनरञ्जना जय यमुनातीरावनचारी जय कुञ्जविहारी जय यमुनातीरावनचारी जय जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी
राधा माधव की प्रभुपाद की ग्रंथराज श्रीमद् भागवतम की निताय गौर प्रेमानंदे ओम नमो भगवते वासुदेवाय नमो भगवते वासुदेवाय नमो भगवते वासुदेवाय ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. So Hare Krishna Prabhus, Hare Krishna Mataji's. உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தமிழ் ஒழுங்கா வராது, சிங்கப்பூர் தமிழ் தான் வரும். அதுதான் சுத்தமான தமிழ். அதுதான் சுத்தமான ஸோ ஏதாவது நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியலன்னா நீங்க உங்க கையை வந்து உயர்த்தலாம். திருப்பி நான் உங்கள்கிட்ட தான் கேட்க போறேன். ஆனா எனி பாயிண்ட் இன் டைம் உங்களுக்கு புரியலன்னா யூ கேன் ஆஸ்க். தமிழ் புரியலன்னா இங்க தமிழ் வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரிஷிகேஷ் பிரபு இருக்காரு. ஸோ நீங்க கேட்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி இன்னைக்கு வந்து இன்னொரு டாபிக் எடுக்கிறது தான் நான் இருந்தேன். காலேஜ் பிரபு பேசிட்டு இருந்தேன். ஆனா பிரபு சொல்லிட்டு இருந்தாரு இங்க வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு. ஸோ சிவன் கோயில் இருக்கிறதுனால we decided இன்னைக்கு வந்து சிவபெருமானோட புகழை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா வைஷ்ணவர்களா நம்ம இருக்கோம். ஆனா வைஷ்ணவர்களுக்கு சிவபெருமான் விஷ்ணு அவங்க ரெண்டு பேருக்கும் வேறுபாடு வந்து ரொம்ப சிறுசுதான். பகவான் வந்து பாகவதத்துல சொல்றாரு, விஷ்ணு சொல்றாரு சிவபெருமானுக்கும் விஷ்ணுக்கும் எனக்கும் அவர் சொல்றாரு வித்தியாசம் பார்க்கறவங்க வந்து மூடர்கள். எனக்கும் சிவபெருமானுக்கும் வித்தியாசம் பார்க்கறவங்க, சண்டை போடுறவங்க, யாரு உயர்ந்தவர் அவர்கள் வந்து மூடர்கள் சொல்றாரு. சோ அறிவுள்ள வைஷ்ணவர்கள் வந்து சோ அதுக்காக வந்து நீ வந்து சில வேலைகளை கையாளணும். சோ தக்ஷர் வந்து வந்து இந்த நம்மள மாதிரி ஜீவராசிகளை அவர் வந்து உருவாக்குறது. சோ நீங்க உங்க வாழ்க்கையிலேயே பார்த்தாக்கா அப்பா அம்மா வந்து பிள்ளைய பிறக்க வைக்கும் போது அவங்களோட பொறுப்பு வந்து முடிஞ்சிருதுங்க. பிள்ளை பிறந்துட்டு இப்ப நான் வந்து ஹாலிடேக்கு போறேன், பிள்ளை வந்து வளர்ந்துக்கிட்டோம் அப்படி வந்து நம்ம சொல்ல முடியாது. சோ அவர் என்ன செய்யறாருன்னா அவரோட பிள்ளைகளை நம்மளை பாத்துக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு யாகத்தை வந்து மூட்டுறாரு. யாகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவர் வந்து நினைக்கிறாரு. சோ யாகத்தை மூட்டும் போது அவர் வந்து எல்லாரையும் இப்ப நமக்கு கல்யாணம் வரும்போது வீட்டுல கல்யாணம் வரும்போது நம்ம என்ன செய்யறோம், ஒரு லிஸ்ட போடுறோம். அப்பா அம்மா உட்கார்ந்து இருப்பாங்க. அட்லீஸ்ட் எனக்கு வந்து அனுபவம் இருக்கு. லிஸ்ட்ல போடுவாங்க, இவங்களை கூப்பிடலாம், இவங்களை கூப்பிடக்கூடாது, இவங்களை கூப்பிடலாம். அப்பா சொல்லுவாரு இவங்களை கூப்பிடலான்னு, அம்மா சொல்லுவாங்க இவங்க வரல, அன்னைக்கு என்கிட்ட பேசல, சோ வந்து இவங்களை கூப்பிடக்கூடாது. சோ அதே மாதிரி தக்ஷா வீட்லயும் அது நடந்துச்சு. சோ எல்லாரையும் கூப்பிட்டாங்க. சோ எல்லாரும் தக்ஷ யஜ்யக்கு அந்த யஜ்யத்துக்கு வந்து எல்லாரும் வந்தாங்க. அண்ட் வந்தவங்கள்ல வந்து பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. யாரு? பிரம்மா, சிவன், விஷ்ணு அப்ப இல்ல. சோ பிரம்மா இருந்தாரு, சிவன் இருந்தாரு. சோ நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தக்ஷா வந்து அவரோட மகள் வந்து சதி, பார்வதி நமக்கு தெரியும். சோ சதி வந்து சிவபெருமான கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. சோ தக்ஷனோட சிவபெருமானோட மாமனார் வந்து தக்ஷா. சோ இந்த மாதிரி தக்ஷா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அவரு அந்த யாக சாலைக்குள்ள அவர் வராரு. எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க.
அவர் வரும்போது பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, அவரு உடம்பு வந்து தங்கம் மாதிரி ஜொலிக்குது. பிகாஸ் ஹி இஸ் a very powerful personality. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். சோ யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க மனசுல வந்து அவங்க சக்தி வாய்ந்தவர்னு ஒரு மனப்பான்மை இருக்கும். நமக்கு ஏதாவது சக்தி இருந்துச்சுன்னா, இப்ப நான் வந்து ஒரு மெர்சேடிஸ் பென்ஸ்ல வந்து நான் வரேன். நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா என் மனசுல என்ன ஓடுனா, என் பேரு மதன் மோகன் தாஸ், நான் வந்து அந்த மெர்சடிஸ் பென்ஸோட ஓனர் அப்படின்னு வந்து ஒரு ஏதோ இருக்கும். நம்ம வீடு கட்டுவோம், கட்டி முடிஞ்ச உடனே நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா மனசுக்குள்ள வந்து என் பேரு இது, இந்த வீடோட அதிபதி நான். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு மனப்பான்மை இருக்கும். நம்ம ஏதோ கட்டுறோம், ஏதோ படைக்கிறோம், ஆனா இது வந்து என்னோடனே அந்த மனப்பான்மை வந்துருது. சோ தக்ஷனுக்கு வந்து அவர் அந்த யாகசாலைக்குள்ள வரும்போது என் உடம்பு வந்து தங்கம் மாதிரி ஜொலிக்குது. இந்த ஜீவராசிகளை என் அப்பா மூலமா நான் வந்து உருவாக்கி இருக்கேன். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோட அவரு வராரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நிக்கிறாங்க. ஏன்னா தங்கம் மாதிரி வந்து ஜொலிக்குது அவர் உடம்பு. சோ அவர் பெரியவர், எல்லாரும் எஞ்சி நிக்கிறாங்க. ஆனா 2 நபர்கள் மட்டும் எழுந்திருச்சு நிக்கணும். யாரு? பிரம்மா, சிவன். பிரம்மா எழுந்திருச்சு நிக்கணுமா? ஏன்? அப்பா மகன் வரும்போது அப்பா எழுந்திருச்சுன்னா அது வந்து மகனுக்கு தான் அவமானம். சோ அவர் வந்து எழுந்திருச்சு நிக்கல. சிவபெருமானம் எழுந்திருச்சு நிக்கல. சோ தக்ஷன் வரும்போது அவர் நேரம் நடக்கிறாரு. ஆனா அந்த கார்னர்ல பாத்துக்கிட்டு இருக்காரு, யாரு நிக்கிறா, யாரு உட்கார்ந்து இருக்காரு. அவர் பாக்குறாரு. அவர் சும்மா வந்திருக்கலாம், ஆனா ஹீஸ் எக்ஸ்பெக்டிங் யாரு நிக்கிறா, யாரு உட்கார்ந்து இருக்காங்க. சம்டைம்ஸ் நம்மளும் அப்படிதான். நம்ம ஒரு ஃபங்க்ஷனை செய்யும் போது நம்ம வரும்போது யாரு வந்திருக்கா, யாரு வரல, அடுத்த வாட்டி அவங்க கூப்பிடும் போது நானும் போக மாட்டேன். சோ அந்த மாதிரி நம்ம மனுஷங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. நீ செஞ்சா நான் செய்வேன், நான் செஞ்சா நீ செய்வேன். சோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. சோ அவர் வந்து யாகசாலைக்குள்ள வரும்போது சிவபெருமான் பிரம்மா எழுந்திருச்சு நிக்கல. சோ அதை வந்து அவர் வந்து ஒரு அவமானமா பாக்குறாரு. ஏன்? சிவபெருமான் என்னோட மருமகன். மருமகன்னா மகன். மகன் வந்து அப்பா வரும்போது அவர் வந்து எழுந்திருச்சு நிக்கணும். ஆனா உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், சிவபெருமான் உண்மையிலே அவரோட மருமகனா? மருமகன் தான். ஆனா சிவபெருமான் யாரு? பாகவதத்துல சிவபெருமான் வந்து பிரம்மனை விட உயர்ந்த ஸ்தலத்துல பாகவதம் அவங்க சொல்லுது. பிரம்மா வந்து தக்ஷனோட அப்பாவா இருக்கலாம், ஆனா சிவபெருமானுக்கு பிரம்மாவை விட உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருக்கு. சோ இந்த ஒரு கோணத்துல நம்ம பார்க்கும்போது சிவபெருமான் ஆக்சுவலி அவருக்கு வந்து மரியாதை கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஒரு யாகத்தை கூட்டும் போது அவர் சிவபெருமான வந்து மருமகனா அழைக்கல, மூர்த்திகள்ல ஒருத்தரா அழைச்சிருக்காரு. அது 2 ரோல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மருமகன், அது நீங்க வீட்லயே வச்சுக்கீங்க. ஆனா நீங்க யாகத்தை கூட்டும் போது சிவபெருமான் மும்மூர்த்திகள்ல ஒருத்தர். சோ வீட்டுல இருக்கும்போது அவர் எழுந்திருச்சு நிக்கலாம். ஆனா ஒரு பொது சபைன்னு வரும்போது அவர் மும்மூர்த்திகளில் ஒருவர். சோ அவர் எழுந்திருச்சு நிக்க தேவையே இல்லை. ஆனா தக்ஷன் வந்து வீட்டுல எப்படி நடந்துக்கணும், வெளியும் அப்படியே நடந்துக்கணும்னு நினைச்சு அவரை வந்து அவருக்கு அவமானமாயிட்டு. சோ அவர் என்ன செய்யறாருன்னா, உள்ள வந்து அவர் வந்து யாகத்துல வந்து நிக்கிறாரு, எல்லாரும் நிக்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மற்றவங்களை பத்தி தப்பா பேச மாட்டேன், ஆனா குட் கேரக்டர் எப்படி சொல்றது, பண்பு, நல்ல பண்பு இருக்கிறவங்களை பத்தி நான் இப்ப வந்து பேச போறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு சிவபெருமான வந்து ரொம்ப ஏளனமா பேசுறாரு. சோ இது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம பாத்துக்கலாம். நம்ம என்ன சொல்லுவோம்னா, உங்களை பத்தி நான் கெட்டதா பேசல, ஆனா பேசிட்டே போவோம். அவங்கள பத்தி நான் தப்பா சொல்லல, தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா அவங்கள பத்தி தப்பா பேசுவோம். எப்ப ஒரு ஆள் உங்கள்ட்ட வந்து சொல்றாங்களோ அவங்கள பத்தி நான் தப்பா பேசலன்னு அங்கேட்டு வந்து நடந்துருங்க. ஏன்னா அவங்கள பத்தி தப்பா பேச போறாங்க. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிஸ் குவாலிஃபைங், இவரை பத்தி நான் தப்பா பேசல, ஆனா எதுக்கும் நான் சொல்லியிருக்கேன். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானுக்கு வந்து பண்புன்னு ஒண்ணு இல்லை. நான் வந்திருக்கேன், அவர் வந்து எழுந்திருச்சு நிக்கணும்.
அவரு கண்கள் வந்து குரங்கு கண்கள். சிவபெருமான வந்து அப்படி கதவை மூடி இருக்க, வெளியே கேட்டாங்கன்னா அடிச்சிட போறாங்க. சிவபெருமான வந்து அவருக்கு வந்து குரங்கு கண்கள்னு அவமானமா பேசுறாரு. அவரு வந்து சுத்தமே இல்லை, நம்ம எல்லாம் வீட்டுல இருக்கோம், நல்ல ஆபரணங்கள் ஆடையெல்லாம் நம்ம அணியிறோம். அவர் வந்து மயானத்துல இருக்காரு, விபூதி எடுத்து பூசிக்கிறார், சாம்பல் எடுத்து பூசிக்கிறாரு. நம்ம வந்து ஆபரணம் போடுறோம், அவர் வந்து என்ன போடுறாரு, பாம்பை வந்து போடுறாரு. இவரை வந்து என்னோட மகளுக்கு கட்டி கொடுத்திருக்கவே கூடாது, கிளிய பிடிச்சி குரங்கு கையில கொடுத்த மாதிரி ஆயிட்டு. அந்த மாதிரி வந்து ரொம்ப அவமானமா பேசுறாங்க. அந்த மாதிரி பேசும்போது அவர் கோபம் வந்து சிவபெருமான் மேல. ஆனா நமக்கு கோபம் வரும்போது அந்த இடத்துல யாரு இருக்கா நம்ம மறந்துடணும். சோ சிவபெருமான் மேல இருந்த கோபம் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே எங்க அப்பா தப்பு தான். எங்க அப்பா சொல்லிதான் நான் சக்தியை வந்து சிவபெருமானுக்கு கொடுத்தேன், சிவனுக்கு நான் கொடுத்தேன், அவரு மேலதான் தப்பு. சோ பாத்தீங்களா, நமக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து கோபம் வரும்போது அந்த கோபம் வந்து யாரை தாக்குது, எப்படி தாக்குதுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா தக்ஷனுக்கு ஒண்ணு அவனுக்கு புரியல. தக்ஷன் வந்து சிவபெருமான தாக்குறான், பிரம்மாவை தாக்குறான். ஆனா தக்ஷனுக்கு புரியல, கோபம் வந்து யார தாக்குதுன்னா அந்த கோபம் கொண்டவங்களை தான் தாக்குது. இப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரியும், இந்த கோபம் வந்து தக்ஷனை வந்து எந்த நிலைக்கு கொண்டு போகுது. கோபம் வந்து ஆங்கிலத்துல சொல்லுவாங்க டேஞ்சர், எங்கன்னு சொல்லுவாங்க. It is just one letter short of danger. DANGER danger, அபாயம். சோ யாரு வந்து ரொம்ப கோபப்படுறாங்களோ அவங்க வந்து அபாயத்துக்கு உள்ளாவாங்க. இது நம்மளோட அனுபவத்திலேயே நமக்கு தெரியும். ஆனா யாருக்கு கோபம் வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம உடம்புக்கு நம்ம மனசுக்கு வந்து தெரியறது இல்லை. சோ என்ன சொல்றாருன்னா, அவமதிச்சுட்டு அவர் வந்து கை கழுவிட்டு அந்த யாகத்தை விட்டு போறாரு. அந்த யாகத்தை விட்டு போகும்போது தக்ஷரோட சீடர்கள், சிவபெருமானோட சீடர்கள், அவங்களுக்கு போவோம். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சிவபெருமானோட சீடர்கள் வந்து தக்ஷரோட சீடர்களை பார்த்து அவங்கள பார்த்து தாக்கி பேசுறாங்க. நீங்க வந்து பிராமணர்கள், ஆனா நீங்க பிராமணர்களா இருக்கிறதுக்கே உங்களுக்கு தகுதி இல்லை, அவங்க சொல்றாங்க. சோ அந்த மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு அவங்க வந்து நந்தீஸ்வரரையும் மற்ற சிவபெருமானோட சீடர்களையும் பார்த்து, உங்களுக்கும் தகுதியே இல்லை, நீங்கெல்லாம் பயணத்துல இருக்கிறவங்க, ரொம்ப அழுக்கானவங்க, இந்த மாதிரி வந்து வாக்குவாதம் நடக்குது. ஆனா பாதிக்கப்பட்டவர் யாரு? சிவபெருமான். அவர் ஒன்னவே சொல்லுங்க. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அவ்வளவு அவமானத்திலையும் அவர் வந்து அமைதியா இருக்கு. ஆனா அவர் மனசு வலிக்குது. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, he is hurt. இப்ப உங்க குடும்பத்துல இப்ப வெளியே யாராவது நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க, உங்களை பார்த்து ஏசுறாங்க, உங்களுக்கு கோபம் வரும். ஆனா வீட்டுல போய் மறந்துடுவீங்க. ஆனா வீட்டுல உள்ளவங்க, நீங்க உங்களுக்கு நம்பிக்கையானவங்க, அவங்க மேல நீங்க ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க, அவங்க உங்களை தாக்கி பேசினா, உங்க பின்னால பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வந்து ஈட்டி குத்துறதை விட ரொம்ப வலிக்கும். ஆனா இந்த மாதிரி ரொம்ப நடக்கும். நமக்கு அன்பானவர்கள் வந்து நம்மளை பத்தி ஏதாவது பேசுவாங்க, நம்மளும் பேசுவோம் அவங்கள பத்தி. சோ இந்த சேம் வே அவருக்கு வந்து மனசு வலிக்குது. இதுதான் பாகவதம். பாகவதம் சொல்லல ஒரு சிவபெருமான் ரொம்ப உயர்ந்தவர், அவரை பத்தி ஏளனமா பேசுறாங்க, அவர் வந்து ரொம்ப அமைதியா இருக்காரு. அமைதியா இருக்காரு. ஆனா சிவபெருமானோட டிஃபரன்ஸ், நமக்கும் சிவபெருமானுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லலாம்? அவர் ஈட்டி வச்சிருக்காரு, நம்மளுக்கு இல்ல. சூளம் வச்சிருக்காரு, நம்மளுக்கு இல்ல. அது இல்ல. நீங்க மார்க்கெட்டுக்கு போனாக்கா நம்மளும் சூளம் வாங்கலாம், நம்மளும் பாம்பு போடலாம், பயப்படாம இருந்தா நம்மளும் சிவபெருமான் மாதிரி முடித்துலாம். ஆனா சிவபெருமானுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் வந்து ஆடை ஆபரணத்துல இல்லை. நம்மளும் பயணத்துக்கு இருக்கலாம். ஆனா மனசு வலிக்கும் போது நம்ம வந்து மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம்? நம்ம மனசு வலிக்கும் போது மற்றவங்க பொறுத்துற மாதிரி முக்காவாசி நேரம் நம்ம பேசிருக்கோம். ஏன்னா எனக்கு வலிக்குது. எனக்கு வலிக்கும் போது அந்த வலியை வந்து நான் எப்படி பிரதிபலிக்கிறேன்னா, மற்றவங்களை அந்த வலிக்கு உள்ளாக்குறேன். இதுதான் வந்து மனிதர்கள். நம்மளோட வலியை நம்மளால தாங்க முடியாம மற்றவங்களுக்கு அந்த வலியை கொடுக்கணும்.
ஆனா சிவபெருமானுக்கு இது புரியுது, எனக்கு வலிக்குது, ஆனா மற்றவங்களுக்கு நான் வலியை கொடுக்க விரும்பல. இந்த மன வலிமை தான் நமக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள அந்த வித்தியாசம். ஆனா அவருக்கு வந்து ரெண்டு விதமா வலிக்குச்சு. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சைட்ல வந்து இந்த மாதிரி அவரோட தக்ஷன் அவரை வந்து ஒரு சபையில இப்ப வந்து கூட்டிட்டு போய் பேசியிருந்தாக்கா அது வந்து முடிஞ்சிருக்கும். ஆனா ஒரு பொது சபையில ஒருத்தரை வந்து அவமானப்படுத்தும் போது அவருக்கு வந்து ரொம்ப வலிக்கும். சோ அந்த மாதிரி அது ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னா, இந்த பிராமணர்களும் அவரோட சீடரும் அவங்க வந்து வாக்குவாதம் நடத்துறாங்க. சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னோட சீடர்களை நான் இப்படியா வளர்த்துருக்கேன், அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஏன்னா பிராமணர்களும் சரி, அவரோட சீடரும் பூதங்களும் சரி சிவபெருமானோட பிள்ளைங்க தான். சோ என்னோட பிள்ளைங்க அவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து எந்த வழி வேணாலும் அவங்க தாங்கிக்குவாங்க. நீங்க வந்து அப்பா அம்மாவை வந்து ஏத்து பேசினா கூட அவங்க தாங்கிக்குவாங்க. ஆனா அவங்க பிள்ளைங்க கூட சண்டை வந்தா அவங்களால தாங்க முடியாது. அவங்க ஏதேதோ நினைப்பாங்க, இப்படியா வளர்த்துருக்கேன், என் குடும்பம் வந்து செலஞ்சி போத இந்த மாதிரி எஸ்பெஷலி அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த ஃபீலிங் வரும். சோ அதே மாதிரி சிவபெருமானுக்கு அந்த ஒரு உணர்வு, இவங்களை வளர்த்திருக்கேன், இவங்களுக்கு போதனைகள் சொல்லியிருக்கேன், ஆனா இப்படி நடந்துக்கிறாங்க. சோ என்ன செய்யறாருன்னா, அமைதியா இருந்தவர் அமைதியாவே போவாங்க. வெரி ஸ்ட்ராங். அவர் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், ஆனா அமைதி. ஒரு வாக்குவாதத்துல வந்து யாரு ஜெயிக்கிறா? யாரு வந்து சத்தமா பேசுறாங்களோ யூஸ்வலி அவங்கதான் ஜெயிப்பாங்க. எங்க குருமாஷ் என்ன சொல்லுவாருன்னா, உண்மையிலேயே ஜெயிக்கிறவங்க வந்து அமைதியா இருக்கிறவங்க. அது ஆங்கிலத்துல சொல்லிடுறேன், சைலன்ஸ் இஸ் த லவுடஸ்ட் சவுண்ட். ஆனா அமைதி தான் லவுடஸ்ட் சவுண்ட் எப்படி சொல்லுவாங்க, சத்தமான ஒரு ஒலி. அமைதி தான் சத்தம். அமைதியா இருக்கிறவன் தான் உண்மையிலே சத்தம் போடுறான். சோ அந்த அமைதி தான் அந்த வாக்குவாதத்துல ஜெயிக்குது. இது வந்து முக்காவாசினர் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். யாரோ பத்தி பேசுறாங்க, நம்மளும் அவங்களுக்கு அந்த ஒலியை உயர்த்தி நம்மளும் சத்தம் போடுவோம். சோ சிவபெருமான் அந்த ஒரு கோபத்துக்கு அவர் ஆளாகும். சோ அவர் வந்து திரும்பி போறாரு, சிவபெருமான் திரும்பி போறாரு. என் பாகவதத்துல என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு விஷயம், சிவபெருமானுக்கு ஏன் எப்போதும் அந்த அமைதி இருக்குன்னா, இன்னொருவர் பார்த்து அவருக்கு வந்து போராமை ஏற்படாது. போராமை வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு போராமை இருக்கும். தக்ஷனுக்கு வந்து சதியை வந்து கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே சிவபெருமானை பார்த்து ஒரு போராமை, இவரை வந்து என்னை விட உயர்ந்தவர்னு ஒரு போராமை. சோ அந்த போராமையை வந்து அவர் வந்து வளர விடுறாரு. இது வந்து நம்ம ரொம்ப நுணுக்கமா கவனிக்கணும். இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு போறோம், கேஸ் இருக்கு, கேஸ திறக்கிறோம், கேஸ அடைக்கிறதுக்கு நம்ம வந்து மறந்துடணும். யாரும் உள்ள வராங்க, தீப்பெட்டிய எடுத்து தீக்குச்ச பத்த வைக்கிறாங்க, என்ன நடக்கும்? வெடிச்சிடும். சோ நமக்குள்ள போராமை இருக்கும் போது ஏதாவது ஒரு சலசலப்போ ஒரு சஞ்சலமோ வரும்போது அது எப்படி வெளியே வருதுன்னா கோபமா வருது. நம்ம போராமைய வந்து எப்போதுமே வளர விடவே கூடாது. ஒரு நபர் மேல நமக்கு போராம வருதுன்னா அந்த நபருக்கு நம்ம எப்படியாவது ஒரு சேவை செய்யணும். ஏன்னா போராம வந்து குருமார் சொல்லுவாரு, போராம எப்படி ஆரம்பிக்குதுன்னா நம்ம அகங்காரத்தால. அது வந்து ஆங்கிலத்துல சொல்லுவாரு PEA. P is for pride. தக்ஷனுக்கு என்ன பெருமை? அவர் இந்த ஜீவராசிகளை உருவாக்கி இருக்காரு, இதெல்லாம் ஏன் பிள்ளைங்க, நான் வரும்போது எல்லாரும் எழுந்திருச்சு நிக்கிறாங்க. அவருக்கு அந்த பெருமை. அந்த பெருமை வரும்போது சிவபெருமான் எழுந்திருச்சு நிக்கல, போறாங்க. பாத்தீங்களா? Pride comes envy. சோ நமக்கு அகங்காரம் இருக்கும் போது மற்றவங்களை பார்த்து நம்ம எப்போதுமே போராமையா இருப்போம். என் போராமை இருக்கும் போது அந்த பத்தி குச்சி பத்துதுல இந்த இந்த தருணத்துல வந்து அந்த வத்தி குச்சி வந்து சிவபெருமான் எழுந்திருச்சு நிக்காது. அதுதான் அந்த வத்தி குச்சி. அவர் எப்போத ஏம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நீ வா, ஒரு ஏதாவது நடக்கட்டும், இப்ப நான் வச்சிருக்கேன் அவனுக்கு. இந்த மாதிரி நம்மளே சொல்லியிருக்கோம்.
யாராவது நம்மளை பார்த்து பேசுனா அடுத்த வாட்டி அந்த தருணத்துக்கு நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம் அவங்களுக்கு எப்ப தாக்குறதுன்னு. அதுலயே டைம் வேஸ்ட் ஆயிடும். சோ இதே தர்ஷன் வந்து அவர் மனசுல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்ப வந்து டைம் வந்து எழுந்திருக்கு இல்லையா, சபையில அவமானமா அவர் வந்து பேசுறாரு. சோ பி ரைட், நமக்கு வந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து போராமை, போராமையிலிருந்து கோபம் வருது. எங்க பிஇஏ, பிஇஏனா பினா வந்து தமிழ் எப்படி சொல்லுவாங்க, பட்டாணி. பட்டாணியை வந்து ரொம்ப சாப்பிட்டாக்கா உங்க வயிறு வலிக்கும், ரொம்ப காத்து போகும். சோ அந்த பட்டாணியும் ரொம்ப சாப்பிடக்கூடாது, இதை வந்து நம்ம தொடவே கூடாது. ஆனா நீங்க பார்க்கலாம் தக்ஷனுக்கு இந்த பிஇஏ இருந்துச்சு, ஆனா சிவபெருமானுக்கு இல்லையா? இல்ல. ஏன்னா தக்ஷனுக்கு எப்படி அந்த அந்த அகங்காரம் வந்துச்சு, எனக்கு வீடு இருக்கு, மக்கள் இருக்காங்க, மாளிகை இருக்கு, உடம்பு ஜொலிக்குது. ஆனா சிவபெருமானுக்கு பாகவதத்துல பிரபுபாட் எழுதுறாரு, சிவபெருமானுக்கு ஒரு வீடு கூட இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா லார்ட் சிவா did not even build himself a house. அதுதான் ஒரு பயணத்துல இருக்கிறது வந்து அது கற்பனை இல்லை. சிவபெருமானுக்கு அவருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நபரை பார்த்து எனக்கு போறாமன்னு அவருக்கு வந்ததே இல்லை. ஏன்னா பெருமையா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு, சாம்பலை பூசுறவருக்கு என்ன பெருமை? சோ இந்த ஒரு லெசன் பாடத்தை வந்து பக்தர்களா அங்கே நம்ம வந்து ரொம்ப கத்துக்கணும். இப்ப பயணத்துல போய் சாம்பலை பூசிக்காதீங்க, நீங்க வீட்டுல இருக்க. ஆனா என்னன்னா நம்ம இருக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு நமக்கு வந்து இந்த அகங்காரம் வரக்கூடாது. அந்த அகங்காரம் வரும்போது கடைசியில நீங்க பாப்பீங்க தக்ஷனுக்கு என்ன ஆகுதுன்னு. அந்த அகங்காரம் வரும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா நடந்துக்குவோம். பரவாயில்ல, அகங்காரம் தானே, என்ன நடக்கும் போது அப்பப்ப கோவம் வருது. ஆனா என்ன நடக்கும்னு இப்ப நீங்க பாப்பீங்க. நம்ம வாழ்க்கையில சம்டைம்ஸ் அது நடக்கும். சோ இந்த மாதிரி அவருக்கு வந்து எதுவுமே இல்லை. சோ அவங்கதான் போறாங்க. அவங்கதான் போகும்போது பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிராமணருக்கு, for a brahmana austerity and learning are certainly auspicious. ஒரு பிராமணருக்கு வந்து தப வலிமை, கல்வி, இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள், நம்ம வந்து நமக்கு இருக்க வேண்டியதுதான். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு அகங்காரத்தோட இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அது வந்து கத்தி மாதிரி ஆகும். அது வந்து இட் பிகம்ஸ் டேஞ்சரஸ். இப்ப வந்து ஒரு மென்மையானவருக்கு, ஜென்டல் பர்சன், அகங்காரம் இல்லாதவருக்கு பொருள் செல்வம் சேர்ந்துச்சுன்னா அதை வந்து அவரை கட்டி காப்பாத்தி மற்றவங்களுக்கு தீங்கு வராத மாதிரி அவர் வச்சுக்கூடாது. ஆனா எப்ப வந்து அகங்காரம் நமக்கு வருதுன்னா எதை நம்ம தொட்டாலும் அது ஆபத்து தான். இது வந்து ஒரு நாகம் மாதிரி. இப்ப ஒரு மணியை நீங்க பாக்குறீங்க, ஹவு டு சே டைமண்ட், வைரம், வைரத்தை பாக்குறீங்க. அந்த வைரத்தை வந்து எப்படியோ அடையணும்னு நமக்கு வந்து ஒரு மனப்பான்மை இருக்கும். ஏன்னா வைரம் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு கல். ஆனா அந்த வைரம் வந்து ஒரு நாக பாம்பு நெத்தியில இருந்துச்சுன்னா அதை போய் நம்ம எடுப்போமா? நம்ம எடுக்க மாட்டோம். பிகாஸ் இட் பிகம்ஸ் டேஞ்சரஸ், அபாயம். அது ஜொலிச்சாலும் அது வந்து நமக்கு வந்து அபாயத்தை கொடுக்க போகுது. சோ அகங்காரத்தோடு இருந்தோம்னா எந்த விஷயத்தையும் நம்ம தொட்டாலும் அது வந்து அபாயம் தான். இப்ப நம்ம கல்வியில வந்து இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீ கல்வியை கத்துக்க, இவனை விட நீ நல்லா செய்யணும், இவனை விட நீ நல்லா செய்யணும். சோ நம்ம அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா, இவங்களோட தோல்வியில என் வெற்றியை நான் பார்க்கப்படும். இதுதான் நம்மளோட சமுதாயம். இன்னொரு தோல்வியில நம்ம சந்தோஷத்தை பார்க்கிறோம். ஆக்சுவலி அந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களோட நண்பர்களும் நல்லா வரணும், நம்மளும் நல்லா வரணும், எல்லாம் நல்லா வரணும். இதுதான் வந்து the attitude of பாகவதம். பாகவதம் வந்து ஒருத்தரோட தோல்வியில நம்ம வாழக்கூடாது, ஒருத்தரோட துன்பத்துல நம்ம வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாது. இந்த மனப்பான்மையை வந்து நம்ம வந்து உள்வாங்கிடணும். சோ இந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த பொருள்கள் இருக்கிறது வந்து இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். சோ இந்த மாதிரி ஆகும் போது எல்லாரும் போறாங்க, யாகம் வந்து முடியுது, எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா தக்ஷ என்ன செய்யறாருன்னா இன்னொரு யாகத்தை
இப்ப வந்து அவர் நடத்த பார்க்கிறார் இன்னொரு யாகத்தை. சோ இப்ப வந்து முந்தின வாட்டி நம்ம பார்த்தோம், அந்த யாகம் மூட்டும் போது லிஸ்ட் வந்துச்சு, எல்லாரையும் கூப்பிட்டாங்க. இப்ப இந்த யாகத்துக்கு லிஸ்ட் மறுபடியும் வருது. சோ தக்ஷன் பாக்குறாரு, எல்லாரும் பேரும் இருக்கு, சிவபெருமான் பேரும் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இந்த இந்த பேரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அவரு மகனோட பேரும் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, மகள் கூட அவரு பார்க்கல, ஸ்ட்ரைக் தி நேம். இதுதான் மனுஷன். ஒரு நபருக்கு வந்து கோபம் வரும்போது நான் சொன்னதா இல்லையா, அவங்க குடும்பமோ நண்பரோ விரோதியோ வித்தியாசமே தெரியாது. கோபத்துக்கு வந்து வித்தியாசமே தெரியாது. நீங்க என்ன வந்து கோபம் மூட்டிட்டீங்களா, உங்களை வந்து ஐ வில் ஸ்ட்ரைக் அவுட். இது வந்து மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் வந்து, நமக்கு வந்து அந்த புரிந்துணர்வு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு நபர் வந்து நம்மள வந்து கல்லூட்டு எறிகிறாங்க, நம்ம வந்து நின்று யோசிக்கணும், இவங்க ஏன் திடீர்னு கல் எடுத்து அடிக்கிறாங்க, நம்ம யோசிப்போம். இப்ப வந்து சிங்கம் இருக்கு, சிங்கம் குகைக்குள்ள நீங்க போறீங்க, கல் எடுத்து சிங்கத்தை அடிக்கிறீங்க, சிங்கம் நினைக்குமா இவங்க எதுக்கு கல் எடுத்து அடிச்சாங்க? சிங்கம் அந்த மாதிரி நினைக்காது. நீங்க அடிச்சீங்களா, உங்களை அடிச்சிடும். சோ அதே மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டோம்னா நமக்கும் மிருகத்துக்கும் அந்த வித்தியாசமே இல்லாம போகுது. இப்ப தக்ஷனுக்கு வந்து தக்ஷ மனுஷனா மிருகமா நான் யாருக்கும் தெரியல. நீங்க ஏதோ எனக்கு செஞ்சீங்க, நான் திரும்ப அந்த வெயிட் பண்ணி இப்ப வந்து கொட்டி பிரபு கிருஷ்ணா ப்ரோ குட் டு see you. சோ இந்த மாதிரி வெயிட் பண்ணி அவரும் தாக்குறாரு. சோ இதே தருணத்துல வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து 2 பேரையும் வெளியே எடுக்கிறாங்க. சோ யாகம் நடக்குது, எல்லாரும் வராங்க. அண்ட் வரும்போது ஏன்னு தெரியல, கைலாசத்தை தாண்டி தான் எல்லாரும் யாகத்துக்கு போறாங்க. அவங்க சுத்தி போயிருக்கலாம், ஏன் தெரியல, கைலாசத்தை தாண்டி எல்லாரும் புடவை, ஆபரணங்கள், தக்ஷனுக்கு பரிசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. சிவபெருமான் தியானத்துல இருக்காரு. சிவபெருமான் யூஸ்வலி அவர் தியானத்துல தான் இருப்பாரு. மேல என்ன போகுது, கீழே என்ன போகுது, நம்மள பாருங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாரு. ஒரு கல்யாணத்துக்குள்ள போனோம்னா நம்ம என்ன நினைப்போம், இவங்க என்ன புடவை போட்டிருக்காங்க, அவங்க என்ன புடவை போட்டிருக்காங்க. இந்த போன கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, இந்த நெத்தி சுட்டி இல்லைய, இந்த வாட்டி எப்படி வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். சிவபெருமான் வந்து எதுவுமே பார்க்க மாட்டாரு. ஆனா மனைவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சதி, அவங்க வந்து பாக்குறாங்க. எல்லாரும் வந்து நல்லா ஆபரணங்களை போட்டுட்டு உடுத்திட்டு என்னோட அப்பா வீட்டுக்கு போறாங்க, நான் வந்து வீட்டுல இருக்கேன். சோ இத வந்து தப்புன்னு நம்ம பார்க்கவே முடியாது. இப்ப நீங்களே உங்க சூழ்நிலையில உங்களோட இப்ப அம்மாக்கிட்ட நான் கேட்கிறேன், உங்க கணவருக்கும் உங்க அப்பாவுக்கும் சண்டை, என்ன சிரிக்கிறீங்க, உண்மையில நடந்திருக்கா? ரொம்ப காமனா? அவர் சொல்றாரு, அவர் வந்து தியானத்திலயோ எதுலயோ இருக்காரு, டிவி பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் உங்க வீடை தாண்டி போறாங்க. உங்களுக்கு மனசுல எப்படி இருக்கும்? அது தப்புன்னு சொல்ல முடியுமா? மகளுக்கு அப்பா வீட்டுக்கு போறதுக்கு ஆக்சுவலி இன்விடேஷன் தேவையே இல்லை. ஆனா நம்ம கலாச்சாரத்துல அந்த மனைவி வந்து கணவர் இருக்காருன்னு ஒரு மதிப்பு இருக்கு. ஆக்சுவலி கணவருக்கும் இருக்கணும், நம்ம கலாச்சாரத்துல அதுவும் இருக்கு. ஆனா என்னன்னா நம்ம அந்த சைட் பார்க்க மாட்டேங்கிறோம், இந்த சைட் மட்டும் தான் பார்க்கிறோம். சோ ஆனா மனைவிக்கு அந்த கணவர் மேல ஒரு மதிப்பு, இவர் இருக்காரு, அட்லீஸ்ட் நம்ம சொல்லிட்டாவது நம்ம போனோம். சோ அவர் தியானத்துல இருக்காரு, அவங்க நைஸா வராங்க மெதுவா. உங்க மாமனார் வீட்டுல யாகம் நடக்குது, இது பாகவதத்துல இருக்கு, நான் ஜோக்காக சொல்லல. Your father-in-law is conducting a sacrifice. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் ஏன் அப்பா தான், ஆனா அவங்க உங்களுக்கு மாமனார். சோ அது வந்து அந்த முக்கியத்துவம் நீங்க கொடுக்கணும். சோ அந்த மாதிரி வராங்க. உங்க மாமனார் வீட்டுல யாகத்தை வந்து நடத்துறாங்க. சோ கண்டிப்பா நம்ம போகணும். சிவபெருமான் என்ன செய்யறாரு, நானா இருந்தா ஏசி இருப்பேன், உனக்கு என்ன பைத்தியமா, என்ன அவமதிச்சிருக்காங்க, எப்படி உன்னால போக முடியும்? சிவபெருமான்
சிரிக்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 செவத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம ரொம்ப கவனிப்பா இருக்கணும். நமக்கு வலிக்குதுன்னு நான் சொல்லல, நமக்கு வலிக்குதுன்னு மத்தவங்களை வலிக்கு நம்ம உள்ளாக்க கூடாது. அவர் மனைவி அவர் எப்படி வேணாலும் ஏசிருக்கலாம், அவர் அடிச்சிருக்கலாம், பட் he does not do that. இதுதான் நம்மளோட பாகவதம் கல்ச்சர். இட் இஸ் வெரி ஹை கல்ச்சர். அவர் சிரிக்கிறார். சதியிட அவர் சில விஷயங்களை ரொம்ப பொறுமையா சொல்றாரு. யூஸ்வலி நம்ம என்ன சொல்லுவோம்னா, முடியாது, போ உள்ள போ. ஆனா அந்த சூழ்நிலைய சதிக்கு அவர் புரிய வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ போ, ஆனா நீ போனாக்கா உனக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னை தக்ஷனோட மகளா பார்க்க மாட்டாங்க, சிவனோட மனைவியா பார்ப்பாங்க. சோ அந்த ஒரு சபையில உனக்கு வந்து மதிக்க மாட்டாங்க, அவமானப்படுத்துவாங்க. சோ ஒன்ன நீ காப்பாத்திக்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்றாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, இவங்களெல்லாம் வந்து நீ உறவினரா பாக்குற. ஆனா உறவினர்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நண்பன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நண்பன் வந்து நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்மள வந்து ஏளனமா பேச மாட்டான். தப்புனா தப்புன்னு வந்து சொல்லுவோம். அவன் தான் உண்மையான உறவினர். நம்ம மேல கோபமாவே இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம உறவினர் ஆக முடியாதுன்னு சிவபெருமான் உறவினர்களுக்கு ஒரு தத்துவம் சொல்றாரு. சோ இத வந்து நம்ம கேட்டுக்கணும். ஆனா கேட்கும் போது நமக்கு என்ன தெரியுமா தோணும்? பிரபு சொல்றாரு, கண்டிப்பா அவன் என் உறவினரே இல்லை. ஏதோ ஒரு பேர் நம்ம மனசுல இப்ப வந்திருக்கோம். ஆனா எங்க குருமாச்சு என்ன சொல்லுவாருன்னா, இந்த போதனைகள்லாம் மத்தவங்களுக்கு இல்ல, நம்மளுக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து ஒருத்தருக்கு உறவினரா நடந்துக்கிறோமா, நம்ம வந்து நண்பனா ஒருத்தருக்கு நடந்துக்கிறோமா, நம்ம ஏளனமா மத்தவங்கள பேசுறோமா, நம்ம வந்து ஒரு உண்மையான நண்பனா மத்தவங்களுக்கு இருக்குமா, நம்ம கோணத்திலேயே நம்ம பார்க்கணும். ஏதோ ஒரு பேர் நம்ம ஒரு உருவம் வந்து நம்ம மனசுக்குள்ள வரக்கூடாது. இவர் வந்து உறவினரே இல்லை, சிவபெருமானே சொல்லியிருக்காரு. வந்து இந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது. நமக்காக அவர் சொல்றாரு, are you a relative, are you a friend? சோ அந்த மாதிரி சொல்றாரு. மற்றவங்கள வந்து ஏளனமா பேசுறது, இப்ப 2 பேரு வரும்போது 3வது ஆளை பத்தி பேசுறது, இதெல்லாம் சிவபெருமானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் தர்ஷன் செஞ்சாரு. சோ சிவபெருமான் வந்து பயணத்துல இருக்காரு. நீங்க வந்து மெர்சிடிஸ் பென்ஸ்ல வரீங்களோ, BMW வரீங்களோ, ஒரு மாளிகை கட்டுறீங்களோ, அதெல்லாம் பார்த்து நீங்க உயர்ந்தவரா தாழ்ந்தவரா அவன் பார்க்கவே மாட்டாரு. மனசுக்குள்ள என்ன இருக்கு அதுலதான் அவர் பாக்குறாரு, உயர்ந்தவரா தாழ்ந்தவரா. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றோம்? உயர்ந்தவர்னா கோட் சூட் போட்டிருப்பான், நிறைய பணம் இருக்கும், ஆங்கிலத்துல பேசுவான், அவன் தான் பெரியவன். இது வந்து நம்ம கலாச்சாரமே இல்லை. 100 வருஷத்துக்கு முன்னாடி பிராமணர்கள் தான் மேல இருந்தாங்க. ஏன் அவங்க மேல இருக்காங்கன்னு தெரியுமா? இது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாபிக். பிராமணர்கள் தான், ஆனா பிராமணன்னா அவங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. பிராமணன் வந்து சம்பாதிக்கவே கூடாது. இந்த பாகவதத்தை கத்துக் கொடுக்கணும். அவங்களா பிரியப்பட்டு ஏதாவது கொடுத்தா பிராமணன் எடுப்பான். அந்த மாதிரி பிராமணர்கள் தான் உயர்ந்த நிலையில இருந்தாங்க. சோ இல்லாதவன் தான் உயர்ந்தவன். இந்த காலகட்டத்துல வந்து இருக்கிறவன் தான் உயர்ந்தவன். சோ இந்த பாகவத பிலாசபிய அட்லீஸ்ட் இந்த குரூப் உள்ளார நம்ம கொண்டு வரணும். அதுக்காக நீங்க படிக்க வேணாம்னு சொல்லல, வெளியே போய் சம்பாதிக்க வேணாம்னு சொல்லல, அது ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா எந்த மனப்பான்மையோட போகணும்? இப்ப பணம் இருந்துச்சுன்னா நான் விழுந்துட்டேன், நான் என்னோட தன்மை என்ன, வாட் இஸ் மை கேரக்டர், வாட் இஸ் மை பிஹேவியர், அதுலதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம காட்டணும், நம்ம வாழ்ந்து காட்டணும். கல்வியில அவங்க தேர்வுல நல்லா செய்வாங்க, நல்லா செய்ய மாட்டாங்க சம்டைம்ஸ், அங்க வந்து கொஞ்சம் கண்டிப்பு இருக்கணும். ஆனா அவங்களோட தன்மையில தான் நம்ம வந்து ரொம்ப வந்து கண்ணும் கருத்துமா இருக்கணும். பிகாஸ் பக்தன் ஆகிறதுக்கு வந்து அந்த தன்மை வந்து ரொம்ப முக்கியம். சோ இந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்றாரு, சொல்லி முடிச்சுட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என் பேச்சை நீ கேளு, என் பேச்சை நீ கேட்கலன்னா
உன்னோட முடிவு நல்லா இருக்காது. ஏன்னா சிவன் வந்து 3 கால் யோகி. முன்னால என்ன நடந்திருக்கு, இப்ப என்ன நடக்க போகுது, இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். சோ என்ன சொல்றாருன்னா, என் பேச்சை கேளு, நீ கேட்கலன்னா உனக்கு முடிவு நல்லா இருக்காது. அந்த மாதிரி சொல்றாங்க. இது வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள வாக்குவாதம். சோ யூஸ்வலி மனைவி ஏதாவது சொன்னா கணவன் கேட்க மாட்டாங்க, கணவன் ஏதாவது சொன்னா மனைவியும் கேட்க மாட்டாங்க. அதேதான் இந்த வீட்டில் நடந்துச்சு. அவர் எவ்வளவு சொல்றாரு. சதி வந்து பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, அவரை வந்து தாக்குற மாதிரி ஒரு பார்வையில பாக்குறாங்க. பாகவதம் என்ன சொல்ற, பிளாஸ்ட். அவங்களோட ஐசைட் வந்து இட்ஸ் கோயிங் டு பிளாஸ்ட் ஹிம். பிளாஸ்ட் ஹிம்னா அவரை வந்து எரிக்கிற மாதிரி ஒரு கண்ணோட பாக்குறாங்க. நீங்க எப்படி இப்படி சொல்லலாம், அவர் என்னோட அப்பா, நான் கண்டிப்பா போவேன். அவர் பேசிருக்கவே தேவையில்லை, அவங்க கேட்டிருக்க கூட தேவையில்லை, அவங்க போயிருக்கலாம். பட் மதிப்போட கேட்டாங்க, மதிப்போட அவர் வந்து பொறுமையா சொல்றாரு. சோ பாகவதத்துல இருந்து நம்ம என்ன ஒண்ணு கத்துக்கணும்னா, வீட்டுல வந்து பிரச்சனை இருந்தாலும் அது வந்து ஒரு கோட்பாடோட நடக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து வீட்டுல வந்து அர்ச்ச விக்கிரகத்தை நம்ம வச்சிருக்கோம், பூஜை பண்றோம். அது வந்து கிருஷ்ணரும் சரி, அம்மனும் சரி, சிவபெருமானும் சரி, டசன்ட் மேட்டர். ஆனா வீட்டுல வந்து வழிபாடுறோம்னா நம்ம வந்து அந்த அர்ச்ச விக்கிரகம் வந்து நம்ம என்ன பேசுறோம்னு அவங்க கேட்கிறாங்க. அவங்களும் வந்து ஒரு ஜீவராசி வீட்டுக்குள்ள இருக்காங்க. நம்ம என்ன பேசுறோம், எப்படி நினைக்கிறோம், நம்மளோட மக்களை வந்து எப்படி நடத்துறோம், அதை வந்து பாக்குறாங்க. வீட்டுல வந்து நம்ம கத்திக்கிட்டே இருந்தாக்கா அவங்க எப்படி இருப்பாங்க. இப்ப நான் வந்து இங்க உள்ள வரேன், நீங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்த வழியில ரிஷிகேஷ் கூட சொல்லியிருப்பேன், ப்ரோ வண்டியை திருப்புங்க, திருப்பி போயிடலாம், எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரிதான் அந்த அர்ச்ச விக்கிரகத்துக்கும் வீட்டுக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கும் ஒரு ஃபீல் வரும், நான் இருக்கணுமா, நான் சரியாவே இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து தலையை தட்டுவோம், இவங்க இருக்காங்களா இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா, அந்த மாதிரி நம்ம நினைப்போம். ஆனா அவர் எப்படியோ போயிட்டாரு. ஏன் போயிட்டாருன்னா அவருனால இல்லை, நம்ம நடத்துக்கிற நடத்தையால அவர் வந்து கிளம்பிட்டாரு. சோ இந்த சேம் வே அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு வாக்குவாதம் நடந்தாலும் அது வந்து ஒரு கோட்பாடோட நடக்குது. கணவன் மனைவிக்கு கொடுக்கிற அந்த மரியாதை, மனைவி கணவனுக்கு கொடுக்கிற மரியாதை, இந்த மரியாதைய யாரை காப்பாத்து தருமா, அவங்களை காப்பாத்துல, அந்த பிள்ளைங்களை காப்பாத்துல. ஏன்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது பிரச்சனைனா பாக்குறது பிள்ளைங்க தான். பிள்ளைங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க பார்ப்பாங்க. யாரு வந்து வீட்டுக்குள்ள காசு கொண்டு வரா, பணம் எடுத்துட்டு வரா, யாரு சம்பாதிக்கிறா, யாரு வீட்டு வேலை செய்யறாங்க, யாரு சுத்தமா இருக்கா, யாரு அசுத்தமா இருக்கா, யாருக்கு கல்வி இருக்கு, யாருக்கு கல்வி இல்லை, எல்லாத்தையும் அவங்க வந்து டைஜஸ்ட் பண்றாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. நீங்க வந்து இது நான் அனுபவத்துல சொல்றேன். ஒரு கணவன் மனைவிக்கு மரியாதை கொடுக்கலன்னா அந்த பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தாரு. பிகாஸ் அந்த பிள்ளை வந்து அப்பா வந்து அம்மாவை ஏசுறத பார்த்துக்கிட்டே இருக்கும் காலம் பூரா. அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு வளர்ந்து வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, அப்பா எப்போதும் அம்மா வந்து காக்கி பேசிக்கிட்டே இருக்காரு, நானும் செய்யறேன். அம்மா வந்து அப்பாவை வந்து ஏசிக்கிட்டே இருந்தாக்கா பிள்ளைங்களுக்கும் அப்பா மேல அந்த மரியாதை வந்து குறையுது. சோ நம்ம பிள்ளைங்களுக்காவது சிவபெருமான் சக்தி எப்படி நடந்துகிட்டாங்களோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். பொறுமையா அமைதியா நம்மளோட கோபத்தை கொஞ்சம் அடக்கி, கோபம் வரும் கண்டிப்பா, ஆனா அது வந்து ஒரு கோட்பாடோட வரும். சோ இந்த மாதிரி சதி வந்து கோபத்தோட கணவரோட பேச்சை கேட்காம அவங்க போறாங்க. சோ சிவபெருமான் என்ன சொன்னாரு, நீ யாகசாலைக்கு போனாக்கா உன்னை வந்து மதிக்க மாட்டாங்க. சோ அவங்க போறாங்க. போகும்போது யாருமே அவங்கள்ட்ட பேசல, யாருமே அவங்கள்ட்ட பேசல. இப்ப நீங்க உங்க புகுந்த வீட்டுக்கு போறீங்க, போகும்போது உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தங்கச்சி, உங்க அண்ணன், தம்பி யாருமே உங்கள்ட்ட பேசல, உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதே ஃபீல் தான் சதிக்கும். அவங்க போறாங்க, ஆனா அம்மா அவங்களோட தங்கைகள்லாம் பேச வராங்க, ஆனா தக்ஷனுக்கு பயந்துகிட்டு அவங்க வந்து பேசாம விடுறாங்க.
இத பார்த்த உடனே சதிக்கு கோவம். ஆனா அவங்க ஒண்ணுமே சொல்லுங்க. ஆனா ஒரு காட்சியை அவங்க வந்து பாக்குறாங்க. அந்த காட்சி என்னன்னா, யாகம் நடக்குது. எந்த யாகத்தை செஞ்சாலும் மும்மூர்த்திகளுக்கு காணிக்கை கொடுத்தே ஆகும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களுக்கு கண்டிப்பா காணிக்கை கொடுக்கணும். தக்ஷன் வந்து பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் காணிக்கை விடுறாரு யாகத்துல, சிவனுக்கு காணிக்கை விடுது. சோ ஒரு மனைவியா அவங்க கணவரை இந்த அளவுக்கு அவமதிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கோபம் வந்தது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட மகளா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப அவமானப்படுறேன். ஒரு நல்ல ஒரு ஸ்லோகத்தை அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமான் நீ வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்லவனுக்கிட்டையும் நீ வந்து குறையதான் பார்ப்ப. நீ வந்து ஒரு நபர்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை வந்து தோண்டி தோண்டி நீ வந்து எடுப்ப. அது வந்து எப்படி தெரியுமா, how you say fly, ஈ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பூ வச்சிருப்பீங்க, பூல வந்து நல்ல மனம் இருக்கும், ஈ வராது. என்ன வரும்? தேனி வரும். ஆனா குப்பை போட்டிருப்பீங்க, ஈ வந்து குப்பையை தான் தேடி போகும். சோ அதே மாதிரிதான் அவங்க சொல்றாங்க, நீ வந்து ஒரு ஈ மாதிரி. நீ வந்து ஒரு நபரோட குறைய மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருப்ப. ஆனா என்னோட கணவர் வந்து அந்த தேனி மாதிரி. ஒருத்தர்கிட்ட குறை இருந்தா கூட அவங்ககிட்ட இருந்து வந்து நல்லதை தோண்டி எடுக்கிறது. இந்த ஒரு மனப்பான், இப்ப நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து வெளியே போகும்போது எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க வந்து உயர்ந்த பக்தர்கள் ஆவீங்க. ஒரு நபர்கிட்ட எல்லாமே குறைகள் இருக்கும், நம்ம எல்லாருக்கிட்டையும் குறைகள் இருக்கு. ஆனா அந்த குறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்குள்ள இருக்கிற குறைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். நம்ம வந்து ஒரு நபருக்குள்ள இருக்கிற நல்லதை பார்த்தோம்னா நமக்கும் நல்லதே கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கீங்க. திஸ் இஸ் கால்ட் வைஷ்ணவா. இதுதான் வந்து டிவோட்டி. சோ அவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடம்ப வந்து உங்ககிட்ட இருந்து நான் எடுத்தேன், ஆனா இந்த உடம்ப வந்து இப்ப எனக்கு வேணும். ஏன்னா இந்த உடம்ப நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இந்த உடம்ப வாங்கினது எனக்கு வந்து ரொம்ப அவமானம். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காவி உடைய கொடுத்துறாங்க. அவங்க புடவையெல்லாம் ஏன்னா புடவை வந்து தங்கம் செலது வந்து தக்ஷன்ட்டு வந்திருக்கலாம். சோ எல்லாத்தையும் எடுத்துட்டு தக்ஷனுக்கிட்டே விட்டு எறிகிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, காவி காவி வந்து அந்த கலர் வந்து இட் டசன்ட் பிலாங் டு எனிஒன். துறவிகள் வந்து காவியை வந்து அவங்க வந்து அரவணைப்பாங்க. சோ சத்தி என்ன செய்யறாங்கன்னா, அந்த காவி உடைய புடவையா வந்து அவங்க வந்து அணிகிறாங்க. அணிஞ்சு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வந்து யோக நிலையில உட்கார்றாங்க. அவங்க வந்து சிவபெருமானோட மனைவி. சோ யோகத்தை பத்தி அவங்க வந்து சொல்லவே தேவையில்லை. சோ அவங்க யோக நிலையில உட்கார்றாங்க. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க மூச்சு காத்து அவங்க அடிவாரத்திலிருந்து அவங்க நெத்திக்கு எடுத்துட்டு போறாங்க. அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப சூடான ஒரு நிலைமையை அடையுது. சூடான நிலைமையை அடையும் போது அவங்க உடம்பு வந்து பத்திக்கிட்டு நெருப்பு. சோ அந்த நெருப்புல அவங்க தீ குளிக்கிறாங்க. சதி அவங்க அப்பா அம்மா முன்னாடி தீ குளிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து எந்த ஒரு அப்பா அம்மாவும் பார்க்கவே கூடாது. அப்பா அம்மா இருக்கிற காலத்துல பிள்ளைங்க இறக்கக்கூடாதுன்னு நமக்கு ஒரு செய்தியே இருக்கு. ரொம்ப அவசரம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா முன்னாடியே சத்தி வந்து தீ குளிக்கிறாங்க. நீங்களால தான் என்ன செஞ்சிருப்பீங்க? ஏதாவது கோணியோ தண்ணியோ எடுத்து ஏதாவது செஞ்சிருப்பீங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் இது என் பிள்ளை. தக்ஷன் அமைதியா இருந்தாரு, எதுவுமே அவங்க செய்யல. இதுதான் அகங்காரம். நம்ம வந்து சொன்னா அகங்காரம், போராமை, கோபம். இந்த கோபம் வந்து தக்ஷனோட கோபம் அவர் மகளையே அழிச்சிட்டு. இதுதான் கோபம். டோன்ட் டேக் இட் லைட்லி. கோபத்துக்கு நம்ம ஆளாகுனாக்கா ஏதாவது ஒரு கெட்டது கண்டிப்பா நமக்கு நடக்கும். we cannot escape it. சோ இப்ப வந்து நம்ம கோபப்படும் போது சிறிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தா ஓகே, ஆனா அது பெருசா எங்கேயாவது போய் முடியும். அந்த பெருசா வராம இருக்கிறதுக்கு வந்து இப்பயே நம்ம கோபத்தை வந்து நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தணும்.
சோ அவங்க தீ குளிக்கிறாங்க அண்ட் எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்கறாங்க. இந்த நியூஸ் கைலாசத்துக்கு போகுது. இப்ப பாருங்க, சிவபெருமான் தக்ஷன் வந்து அவரை அவமதிக்கும் போது அவர் என்ன செஞ்சாரு? அமைதியா இருந்தார், எதுவுமே செய்யல. ஆனா சத்திய தொடும் போது, சத்தி தீ குளிச்சுட்டாங்கன்னு அவருக்கு ஒரு விஷயம் தெரியும் போது சிவபெருமான் தியானத்திலிருந்து எழுந்திருக்கிறார். இந்த சீன், நான் இப்ப சொல்ற சீன் வந்து தமிழ்ல பாகவதம் இருந்தா நீங்க படிங்க. அந்த ஸ்லோகத்தை வந்து நான் ரிஷிகேஷ் பிரபுக்கு அனுப்புறேன். அந்த ஸ்லோகத்தை கண்டிப்பா நீங்க படிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமான் வந்து தியானத்திலேட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி எந்திரிக்கிறாரு. நமக்கு பைத்தியம் வந்தா மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்துருவாங்க. சிவபெருமானுக்கு பைத்தியம் வந்தாக்கா அது வந்து இந்த உலகத்துக்கு தாங்காது. சோ அவர் வந்து பைத்தியக்கார மாதிரி எழுந்திருக்கிறாரு. அவரு கட்டின முடி இப்ப வந்து விரிஞ்சு இருக்கு. அவர் வந்து பைத்தியக்கார மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவரு முடி ஒரு ஒரு ஒன் ஸ்ட்ரெயின் ஒரு முடியை எடுத்து இந்த தரை மேல அவர் வந்து விட்டு எறிகிறார். அவர் ஒரு முடிதான், ஒரு பஞ்ச் கூட இல்லை, ஒரே முடி. அதை எடுத்து இந்த தரை மேல அவர் வீசுறாரு. வீசும் போது ஒரு பயங்கரமான ஒரு அரக்கன் மாதிரி, ஒரு பூதம் மாதிரி ஒரு ஒரு நபர் வராரு. அவர் பேரு வந்து வீரபத்ரா. வீரபத்ரா வராரு, ஒரு முடிதான். சோ சிவபெருமானோட சக்தியை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை, அது ஒரு முடிதான். அந்த வீரபத்ரன் வராரு. சோ வீரபத்ரன் என்ன செய்யறாருன்னா, சிவபெருமானி நீங்க என்ன உருவாக்கி இருக்கீங்க, இப்ப நான் உங்களுக்கு எப்படி சேவை செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தமிழ் படத்துல பார்த்துருப்பீங்க, வில்லன் என்ன சொல்லுவாரு, அவனை முடிச்சிடு. சோ எல்லாரும் போவாங்க, முடிச்சிடுவாங்க. இதேதான் சிவபெருமான் சொன்னாரு, தக்ஷனை முடிச்சிடு. அவ்வளவுதான், one line, kill him and all his associates. சோ வீரபத்ரா கேள்வி கேட்கல. வீரபத்ரா பூதங்களோட பறக்கிறாரு, தக்ஷனோட யாகசாலைக்கு பறக்கிறாரு. யாகசாலையில வந்து எல்லாம் மங்களகரமா போயிட்டு இருக்கு. திடீர்னு எல்லாமே அமங்கலமா மாறுது. நல்ல சகுனத்துலதான் நம்ம பூஜை எல்லாம் பண்ணுவோம். சோ கெட்ட சகுனங்கள் வர ஆரம்பிக்குது. இதை ரொம்ப கூர்மையா கவனிக்கணும். கெட்ட சகுனம் எதால வந்துச்சு? சனீஸ்வரனால வந்துச்சா, ராகுவால வந்துச்சா, கோபத்தால வந்துச்சு. சனீஸ்வரன் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா கூட, ராகு நம்ம தலை மேல உட்கார்ந்து இருந்தா கூட, நமக்கு கோபம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சந்தோஷமே வராது. அந்த கோபத்தால இந்த சூட்சமமான அந்த ஒரு தருணம் எல்லாமே இருட்டாகுது. காத்து வீசுது, ஜேக்கல்ஸ் நரியோட சத்தம், காக்காவோட சத்தம், இந்த மாதிரிலாம் கேக்குது. தக்ஷனுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. சகுனம் நல்லா தானே இருந்துச்சு, இப்ப திடீர்னு தப்பா போயிட்டேன் நினைக்கிறதுக்குள்ள வீரபத்ரன் உள்ள வந்துட்டாரு. He's coming. வீரபத்ரன் என்ன செய்யறாருன்னா, அவரோட சீடர்கள்ட்ட சொல்லி தக்ஷனை மட்டும் பிடிக்க சொல்லல, மத்த அந்த யாகத்துல வந்து சிவபெருமானை பார்த்து சில நபர்கள் பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, தக்ஷன் வந்து சிவபெருமானை பார்த்து ஏளனமா பேசும்போது சில பேர் வந்து சிரிச்சாங்க. பிரிகு வந்து அந்த யாகத்தை நிறுத்தல, அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா சிவபெருமான அவமதிக்கிறாங்க. சில பேர் வந்து அவங்களோட இந்த புருவமா, இந்த புருவத்தை வந்து ஏத்துறாங்க. ஓ, இவர் ஆக்சுவலி எனக்கு பிடிக்காது, இவருக்கும் அதை பிடிக்கலையா, நல்லதுதான். நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா இன்னொருத்தர் அவர் பிடிக்கலன்னா அவரு கூட போய் சேர்ந்துக்குவோம். சோ இதேதான் அங்கேயும் நடந்துச்சு. சோ அவங்க வந்து புருவத்தை வந்து ஏத்துறாங்க. சோ வீரபத்ரா என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரையும் வெட்டுவோம், தக்ஷனை மட்டும் வெட்ட வேணும். சோ என்ன சொல்றேன்னா, நமக்கு ஒரு வித்தியாசமா செய்வோம். தக்ஷனை நான் வெட்டுறேன், மற்றவங்களை நீங்க என்ன செய்யுங்கன்னா, இந்த பிரிகு இந்த ஜபத்தை வந்து இந்த மந்திரங்களை ஊதிட்டு இருந்தார்ல, what did they do to him? They pulled out his mustache. என்ன செய்யறாங்கன்னா, அவரு மீசையை பிடிக்கிறீங்க. இவங்கள்ட்டெல்லாம் கேட்கிறேன், உங்களுக்கு யாருக்கும் மீசை இல்லை, அவரு இருக்கு. இப்ப வந்து நீங்க வந்து தூங்கிட்டு இருக்காம ஒரு
இந்த நிலைமையில இருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து வீசி எப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சோ இத வந்து நீங்க பார்க்கணும். அவர் வந்து வேத மந்திரங்களை ஓதிக்கிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வேத மந்திரங்களை ஓதுனா நமக்கு வந்து எப்போதுமே நல்லது நடக்கும். ஆனா பிரிபு வந்து வேத மந்திரங்களை ஓதிக்கிட்டு இருக்காரு. மீசிய முடிக்கிட்டாங்க. ஏன்? எஸ் எஸ் நம்ம எவ்வளவு மந்திரத்தை ஓதுனாலும் இன்னொரு ஜீவராசி கிட்ட அவங்களோட துன்பத்தை வந்து நம்ம சந்தோஷமா பார்த்தோம்னா அந்த வேத மந்திரங்களுக்கு எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. There is no point. பாகவதத்திலிருந்து இதை வந்து நம்ம கண்டிப்பா உணரணும். இன்னொரு துன்பத்துல நம்ம சந்தோஷப்படும் போது நம்ம வேத மந்திரங்களை ஓதுறதுல வந்து எந்த பயனும் இல்லை. இத வந்து பிரிவு உணர்ந்தார். என்ன கொஞ்சம் வலியோட உணர்ந்துட்டாரு. சோ இன்னொரு நபர் புஷா நினைக்கிறேன் ஒரு பேரு, சிவபெருமான். அவருக்கு வந்து சிவபெருமான் பிடிக்காது. சோ தக்ஷன் வந்து ஏளனமா பேசும்போது புஷா சிரிச்சிருக்காரு. அவர் நினைச்சிட்டாரு யாரும் பார்க்கலன்னு. யாரோ பார்த்துட்டாங்க. வீரபத்ரர் என்ன சொல்றாரு? சிரிக்கும் போது என்ன தெரியுது? பல்லு அதை உடைச்சது. சோ பல்ல என்ன செய்யறாங்க? உடைச்சிடுறாங்க. பல்ல உடையிறது வந்து நான் சொல்ல தேவையில்லை. சின்ன பிள்ளையா இருக்கும் போது விழும் போது பல்லு உடையுது இல்ல, இது ஒரு பல்லு இல்ல, எல்லா பல்லையும் எடுத்துட்டாங்க. சோ அகெயின் மற்றவங்களோட துன்பத்துல நம்ம வந்து குளிர் காயக்கூடாது. we cannot be happy. பல்லு உடைஞ்சிட்டு. அடுத்தது வந்து இன்னொரு நபர் என்ன செஞ்சாருன்னா, அவர் புருவத்தை வந்து உயர்த்துறாரு. எனக்கு இவர் பிடிக்காது. அந்த வந்து என்ன செய்யறாங்கன்னா புருவத்தை அந்த புருவத்தை வந்து பிடிக்கிறாங்க. புருவத்தை பிடிக்கிறது ரொம்ப வலி. சோ இதெல்லாம் செய்யறாங்க. எல்லாருக்கும் ஒரு தண்டனை கிடைக்குது. சிவபெருமான தாக்கும் போது எல்லாமே அமைதியா இருந்தீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட். வெளியே போய் நில்லுங்க. கடைசியில வீரபத்ரா எல்லாம் தண்டிச்சிட்டாரு. அடுத்தது கடைசியா வந்து சுத்தி பாக்குறாரு. தக்ஷா எங்க? அவர் இங்கோ தெரிச்சிட்டாரு, ஓடிட்டாரு. வீரபத்ரன் வந்து தக்ஷனை பிடிக்கிறார். பிடிச்சு அந்த காணிக்கை கொடுக்குறாங்கல்ல, ஒரு இடம் இருக்கும். இப்ப நம்ம சில பேரு நடத்துவாங்க, ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, பலி கொடுத்தல். அந்த பலி கொடுத்தல் வந்து அங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. சோ அதை வந்து பலிக்குதான் அவங்க வந்து பயன்படுத்திருக்கணும். வீரபத்ரா வந்து கொஞ்சம் ஸ்டைலா என்ன செய்யறாருன்னா, நீ யாகத்தை நடத்தணும்னு யாரையும் பலி கொடுக்கணும்னு நீ நினைச்ச, இப்ப ஒன்னையே நான் பலி கொடுக்குறேன். சோ என்ன செய்யறாரு? தலையை எடுத்து அந்த பலி கூடத்துல வைக்கிறார். பலி கொடுக்க இருந்த எல்லாரும் கொஞ்சம் பயங்கரமா பாக்குறீங்க. ரொம்ப வைலண்ட் ஆயிட்டாங்க. சோ அவர் என்ன செய்யறாரு? தலையை வைக்கிறாரு. அந்த பலி கொடுக்கிற கத்திய அதை எடுக்கல, ஏதோ ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்திய வந்து அவர் எடுக்கிறாரு. தக்ஷனோட தலை மேல அவர் வந்து கழுத்து மேல வைக்கிறாரு. என்ன செய்யறாரு? அந்த கழுத்தை வெட்ட பாக்குறாரு. கழுத்தை வெட்ட முடியல. ஏன்னா என்ன இருந்தாலும் தக்ஷன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனுஷன். he is very powerful. சோ அவனால வெட்ட முடியல. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, வீரபத்ரனுக்கே புரியல இப்ப என்ன நடக்குது, என்ன செய்யலாம்னு அவருக்கு புரியல. சோ என்ன செய்யறாருன்னா, அந்த பலி கொடுக்கிற அந்த கத்தி வச்சிருந்தாங்களே, அந்த கத்தியை அவர் எடுக்கிறார். ஒரே துண்டா வெட்டுறாரு. தலை பிரியுது. இப்ப புரியுதா? கோவப்பட்டா தலை போயிடும். இந்த ஸ்டோரிக்கு இதுதான் பொருள். இது ரொம்ப கிராஃபிக். நம்ம வந்து ரொம்ப கேஷுவலா கோவப்படலாம், இட்ஸ் ஓகே, பிள்ளைங்க தானே, மனைவி தானே, கணவர் தானே, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க தலை இருக்கும், நம்ம தலை போயிடும். எங்க மகாராஜ் எப்போதும் சொல்லுவாரு, ஒருத்தங்களுக்கு தீங்கு விளைவிக்கணும்னா நம்ம வந்து குழி தோண்டுவோம். குழி தோண்டிக்கிட்டே இருப்போம். நம்ம என்ன உணர மாட்டேங்கிறோம்னா, அவங்க பூரத்துக்குள்ளார நம்ம தான் குழியில இருப்போம். சோ கோபமும் அப்படிதான். கோபம் வந்து நம்மளே நமக்கு வந்து ஒரு குழியை வந்து நம்ம வந்து தோன்றோம். சோ அந்த மாதிரி அவனுக்கு தலை போயிட்டு, சோ இந்த மாதிரி தலை போகும்போது எல்லாத்தையும் அழிச்சிட்டு வீரபத்ரா திரும்பி போறாரு. தேவர்கள் எல்லாம் வராங்க. யாகம் நடக்கும் இருக்கு. தக்ஷனுக்கு தலையே இல்லை. சோ எல்லாம் பிரம்மாண்டமே சொல்றாங்க.
பிரம்மா கேட்டுட்டு அவங்கள வந்து ஏசுறாரு. ஓகே, ஐ ஷுட் நாட் யூஸ் த வேர்ட், திட்டுறாரு. அவர் வந்து திட்டுறாரு. சிவபெருமான் எவ்வளவு உயர்ந்தவர், என்னை விட உயர்ந்தவர் சிவபெருமான். அவன் மதிச்சுட்டு நீங்க இந்த யாகத்தை நடத்தலான்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க. இந்த யாகத்தை நீங்க எதுக்கு நடத்துறீங்க? நான் முதல்ல சொன்னா ஸ்டார்டிங்ல நீங்க நினைவு வச்சிருப்பீங்க, தக்ஷன் வந்து யாகத்தை எதுக்கு நடத்தினாரு? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் நோக்கம். ஆனா அவரு மட்டும் சந்தோஷமா இருக்கணும், அவரோட மக்கள் சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் அதே பாயிண்ட் தான், இன்னொருத்தரோட குடும்பத்துல அவரு சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறாரு. சோ பிரம்மா கேக்குறாரு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சாக்ரிஃபைஸ்? எதுக்கு இதை நடத்துறீங்க? Now everyone, எல்லாரும் கைலாசத்துக்கு போகணும், சிவபெருமான கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்ப நீங்க இதை நான் ஸ்டாப் பண்றேன். சிவபெருமான் கைலாசத்துல இப்ப நான் சொன்ன முடிய விரிச்சு போட்டு பைத்தியக்காரன் மாதிரி இருந்தாரு, சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. சிவபெருமான் எல்லாரும் போறாங்க கைலாசத்துல, எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும். வீரபத்ரா தலையை எடுத்துட்டாரு, எல்லாரும் துண்டு போட்டு போயிருப்பாங்க, ஏன் தலையை எடுத்துட போறாங்க கைலாசத்துக்கு, என்னோட பயத்தோட போயிருப்பாங்க கண்டிப்பா. சோ உங்களுக்கே ஒரு கற்பனை இருக்கும் சிவபெருமான் எப்படி எடுத்திருப்பாரு. ஆனா எல்லாரும் கைலாசத்துக்கு போறாங்க. சிவபெருமான் எப்படி இருந்தாரு தெரியுமா? பாகவதம் சொல்லுது, அவர் காவி உடையில இருந்தாரு, ஒரு ஆல மரத்தடியில அவர் முடியெல்லாம் கட்டிட்டாங்க. இந்த முனிவர்கள் வச்சிருப்பாங்கல்ல, சிவபெருமான் பார்த்திருப்பீங்க அந்த முடி, சாரி ப்ரோ, அந்த ஜட முடி அவர் வந்து கட்டியிருக்காங்க. காவி உடைய போட்டுட்டு முனிவர்கள்கிட்ட சீடர்கள்கிட்ட வந்து பாகவதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், அங்க என்ன நடந்திருக்கு, இவருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் சிவபெருமான். கோபத்தை அவரு தொட்டார், கோபம் வந்து அவரு தொடுங்க, இதுதான் விஷயம். புரியுதுல? கோபத்தை அவரு தொட்டாரு அப்படின்னா சில விஷயங்கள்ல நம்ம வந்து கோபப்பட்டுதான் ஆகணும். நம்ம கோபப்படாம இருக்கிறது வந்து, இப்ப வந்து அம்மா வந்து பிள்ளைகிட்ட சொல்றாங்க, நீ என்ன டிவி பார்த்துக்கிட்டே இருக்க, போய் படி, கோபத்தை காட்டுறாங்க. நம்ம சொல்லலாமா, மாசஜி பாபத்தை சொல்லியிருக்காங்க கோபமே படக்கூடாது, போய் படி, அந்த மாதிரிலாம் வேலைக்கு ஆகாது. கோபம் வந்து நம்ம வந்து தொடுதோம், ஆனா எந்த விஷயத்துக்கு தொடுனோன்னு நமக்கு வந்து ஒரு புரிந்துணர்வு இருக்கணும், அந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. சோ இதேதான் சிவபெருமான் வந்து அவங்க பிள்ளைங்க தப்பு செய்யும் போது கண்டிக்கிற ஸ்தானத்துல அவர் இருக்காரு. ஆனா அந்த கோபத்தை தொட்டு உடனே அவர் திரும்ப வந்து பழைய நிலைக்கு வந்துட்டாரு. இதுதான் விஷயம். நம்ம கோபம் வந்து ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம தொட்டுட்டோமா திரும்ப வந்துடும். ஆனா யாருனால வர முடியும்னா, பகவான் மேல மனச வைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கும், எந்த நேரத்துல தொடணும் எந்த நேரத்துல தொடக்கூடாது. சோ அவர் அமைதியா ஆலமரத்து அடியில உட்காந்து போதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் உள்ள வராங்க. என் தக்ஷன் என்ன செய்யறாங்கன்னா, தக்ஷனுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், எல்லாரும் கொண்டு வராங்க. ஆனா தக்ஷனுக்கு வந்து தலை இல்லை. சோ ஏதோ ஒரு தலையை புகுத்தணும்னு பாக்குறாங்க. இது ஒரு பாஸ்தா இங்க இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆட்டு தலைய அவருக்கு வைக்கிறாங்க. சோ தக்ஷன் வராரு ஆட்டு தலையோட, இந்த மாதிரி வராரு. சோ வந்த உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, சிவபெருமானை பார்த்து மன்னிப்பு கேட்கிறாரு. என் சிவபெருமான் என்ன சொல்றாரு, வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்பதான் தெரியுதா மன்னிப்பு கேட்கணும்னு, அப்படி சொல்றாரு. அப்படிதான் சொன்னாரா? இல்ல, அவர் வந்து இவர் மன்னிப்பு கேட்கணும்னு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. இப்ப யாராவது நமக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டாக்கா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இங்கதான் உட்காந்துருக்கேன், இங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கதான் இருக்கேன், இங்க வந்து உன் மன்னிப்பு நீ கேட்கலாம், நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா சிவபெருமான் பாகவதத்துக்கிட்ட போயிட்டாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவர் மனசை வந்து செலுத்த அவர் விரும்பல. இது வந்து ரொம்ப முக்கியம். நமக்குன்னு இந்த வாழ்க்கையில ஒரு ஒரு எனர்ஜினா சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் ஒரு 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 கோட்டா இருக்கு. அந்த சக்தியை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்?
அதை வந்து நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். மற்றவங்களை பத்தி நினைக்கிறதுக்கு நம்ம அந்த சக்தியை பயன்படுத்தணுமா, நம்ம முன்னேறதுக்கு அந்த சக்தியை பயன்படுத்தணும். மற்றவங்களை பத்தி நினைக்கிறதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மளை பத்தி நம்ம நினைக்கணும். நம்ம பக்தியில ஈடுபடுறோமா, நம்ம மங்களாரத்துக்கு எந்திரிக்கிறோமா, பக்தர்களுக்கு நம்ம சேவை செய்யணுமா. மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு நினைச்சு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்கு தான் மன உளைச்சல். ஸோ இது மாதிரி அவர் வந்து மறந்துட்டார். ஸோ மன்னிப்பு கேட்கும் போது உடனே மன்னிக்கிறாரு. என் சிவபெருமான் சொல்றாரு, நீங்களாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா, நீங்க எல்லாருமே என் பிள்ளைங்க. நான் வந்து உங்களோட அப்பா. நீங்க தப்பு செய்யும் போது தண்டிக்கிறது என் கடமை. என் கடமையை தான் நான் செஞ்சேன். அந்த மாதிரி தர்ஷன் மன்னிப்பு கேட்கும் போது, சிவபெருமான் மன்னிக்கும் போது யாரு வரா? விஷ்ணு. பாத்தீங்களா, 2 யாகம் நடந்துச்சு. 2 யாகம் நடந்துச்சு. விஷ்ணு வரவே இல்லை. மந்திரங்களை ஓதுனாங்க, நிறைய விஷயங்கள் வாயில கட்டி இருந்துச்சு, என்னென்னமோ செஞ்சாங்க. விஷ்ணு வரவே இல்லை. ஆனா ஒரு ஜீவராசி இன்னொரு ஜீவராசியை பார்த்து மன்னிப்பு கேட்கும் போது, அந்த ஜீவராசி மன்னிக்கும் போது விஷ்ணு வராரு. கோகிலானாம் ஸ்வரோ ரூபம், நாரி ரூபம் பதிவிரதம், விருத்தா ரூபம் குரு பானம், ஷமா ரூபம் தபஸ்வினா. கோகிலானாம் ஸ்வரோ ரூபம்னா ஒரு குயிலுக்கு அழகு வந்து என்ன? பாடல், ஸ்வரம், அதோட பாடல், அதோட வாய்ஸ். கோகிலானாம் ஸ்வரோ ரூபம். நாரி ரூபம் பதிவிரதம், ஒரு பெண்ணுக்கு அழகு வந்து கற்பு. நாரி ரூபம் பதிவிரதம். விருத்தா ரூபம் குரு பானம். இப்ப ஒருத்தர் வந்து அழகா இல்லாம அவருக்கு ஒரு உருவம் இருக்கு. அவருக்கு அழகு என்னன்னா கல்வி. அவரோட கல்வி வந்து அவருக்கு அழகு. ஷமக ரூபம் தபஸ்வினா, ஒரு பிராமணருக்கு, ஒரு பக்தனுக்கு என்ன அழகு? மன்னிப்பு தன்மை. நம்ம எவ்வளவோ சான் பண்றோம், எவ்வளவோ படிக்கிறோம், ஆனா அதை பிரதிபலிக்கிற மாதிரி நமக்கு மன்னிப்பு தன்மை இருக்கா? அந்த மன்னிப்பு தன்மையை பார்த்த உடனே எந்த மந்திரத்துக்கும் அடங்காத மயங்காத விஷ்ணு அந்த மன்னிப்பு தன்மைக்காக வராது. And he says, I am so pleased with all of you. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க 2 பேரும் இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி இந்த ஒரு தன்மையோட நீங்க வந்து நடந்துக்கிறீங்க. சோ இதுதான் இந்த லீலை. இந்த லீலையில இன் கன்க்ளூஷன் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கோபப்பட்டா தலை போயிடும். இதை மட்டும் நீங்க நினைவு வச்சுக்கீங்க. இன்னொருத்தரோட துன்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்க கூடாது. ஒருத்தங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா நம்மளும் அதை பார்த்து ஏதாவது செய்யணும்னு நமக்கு வந்து மனசுல வரும். இதுதான் மகாராஜ் வந்து எப்போதும் அவர் சொல்ல மாட்டாரு, ஆனா எப்போதும் செஞ்சாரு. யாருக்காவது மகாராஜ் வந்து நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம், யாருக்காவது ஒரு பிரச்சனைனா மகாராஜ் வந்து நிற்பாரு. கண்டிப்பா அவர் வருவாரு. அவர் வந்து பிரபு சொல்லிட்டு இருந்தாரு காலையிலே, அவர் ஸ்லோகத்தை பார்த்தோ பாகவதத்தை பார்த்தோ நிறைய பேர் வந்தவங்க இருக்காங்க. ஆனா முக்காவாசி பேர் ஏன் வந்தாங்கன்னா, யாருக்காவது பிரச்சனைன்னு இருந்தா மகாராஜ் இருப்பாரு. சோ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது நம்ம உதவி செய்யறவன் நம்மளை வந்து அவங்க மறக்க மாட்டாங்க. மறந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை. சிவபெருமான் மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாம உதவி செய்வோம். கோபத்தை வந்து ஒரு கோட்பாடோட நம்ம வந்து தொடரும். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது கேள்வி கருத்து ஏதாவது இருக்கா? டைம் பிரபு. ஓகே, so questions are good. மாசி ஹரே கிருஷ்ணா. நல்லா புரியுதுல? தமிழ் புரியுதுல? ஓகே 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 ஓகே. இல்ல பிரபு சொல்லிட்டு இருந்தார், நான் ஏசுறதுன்னு சொல்லிட்டேன், மத்தவங்க இயேசுநாதத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க நினைக்கிறேன். ஓகே, வெரி நைஸ், வெரி குட். How to do that?
பொறாமப்பட்டா நம்ம வந்து சேவை செய்யணும். எப்படி செய்யறது? சோ நம்ம பொறாமப்படும் போது நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு பாலத்தை வந்து நம்ம கட்டுறோம். நமக்கும் அடுத்த நபருக்கும் உள்ள அந்த பாலத்தை வந்து நம்ம கட்டுறோம். அந்த பாலத்தை வந்து நம்ம கடக்கணும். we must cross the bridge. and அந்த பாலை கடக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மன வலிமை தேவை. அதனாலதான் நம்ம பக்தர்களா இருக்கணும். இப்ப வந்து சிவபெருமானுக்கு அந்த மன வலிமை, ஏன்னா உயர்ந்த பக்தர்கள்ல வந்து சிவபெருமான் ஒருத்தர். சோ அவருக்கும் அந்த பாவம் இருந்துச்சு. சரி, இதை சொல்றாரு, நீ வந்து போகாத, என்னை வந்து அவரு கெட்டதா பேசியிருக்காரு. சோ பாவம் அவரும் கட்டிட்டாரு. சிவபெருமான் கட்டாம விடல, கட்டியிருக்காரு. ஆனா அந்த மன வலிமையில வந்து அவர் வந்து மன்னிக்கிறாரு. So he is able to cross over the bridge to go on to the other side. So நம்ம வந்து இந்த மாதிரி ஜெபம் பண்ணும் போது, பாகவதம் படிக்கும் போது நமக்கு தெரியாமலே நமக்கு வந்து மன வலிமை கூடுது. இட் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர். அதனாலதான் காலம் தாமதிக்காம எப்போதும் நம்ம பகவானோட நாமத்தை கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா யாரும் சொல்றாங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க. அது ஆக்சுவலி நமக்கு மன வலிமையை கொடுக்குது. எந்த ஒரு போராமை, ஒரு புச்சரிப்பு, ஒரு கோபம், இந்த பாலங்கள் எல்லாம், கோபம், போராமை, இதெல்லாம் வந்து பாலத்தை கடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்ப வெளியில பாலத்தை கட்டிருந்தா நம்ம கடந்துடலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற பாலத்தை கடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சோ இந்த மாதிரி ஜெபம் பண்ணும் போது, பாகவதம் படிக்கும் போது, இந்த மாதிரி நீங்களாம் கூடி இருக்கீங்களே, இந்த பக்தர்களை சிவகாசம் வச்சுக்கும் போது நமக்கு மன வலிமை வருது. So it's by the strength of heart, Mataji. By our practice, we actually cross over that bridge. We don't break the bridge. We cross over the bridge. We talk. See, sometimes it may become artificial. So that is why, rather than talking to them, we serve them. Yeah. ஏன்னா இப்ப வந்து ஒருத்தர் நீங்க கோபமா இருக்கீங்க, அவங்க மேல உங்களுக்கு போறாங்க, நீங்க உடனே போய் அவங்கள பேசிட மாட்டீங்க. அவங்களே நினைப்பாங்க, இப்ப என்ன நடக்குது, நேற்று வந்து கோபமா பேசினாங்க, இப்ப வந்து திடீர்னு பேசுறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ இருக்கு, அவங்க ஓடிடுவாங்க. So better don't talk, because sometimes niruptam vachasa nirupitam diyakshabirva manasotayasya ma bhut swarupam gunarupam hi tata savai gunapaya visarga lakshana. இது வந்து தக்ஷனே சொல்றாரு. தக்ஷஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, anything expressed by the material mind, by material vibrations, it is like the concoction of the mind. It has got nothing to do with Krishna. So இப்ப வந்து இந்த ஜட உடம்ப வச்சுக்கிட்டு நம்ம என்ன பேசினாலும், நம்ம நல்லது சொன்னாலும் மற்றவங்களுக்கு அது கெட்டதா தெரியும். நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க, நம்ம நல்லதுதான் சொல்லுவோம், அவங்க வந்து கெட்டதா புரிஞ்சுக்குவாங்க. So rather than talk, பேசுறதை நிறுத்திட்டு நம்ம செய்வதை ஈடுபடும். பிகாஸ் ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். நம்ம சேவை செய்யும் போது அவங்க மனசு வந்து ஒரு இலகனமான மனசாயிரும். அவங்க பாக்குறாங்க, கண்ணுக்குள்ள பாக்குறாங்க, இவங்க வந்து நம்ம கிட்ட வராங்க, சேவை செய்யறாங்க. ஆனா பேசணும்னா அவங்க ஏதோ புரிஞ்சுக்குவாங்க. So that's the point, Mataji. Service. Hare Krishna. Mataji. ஆனா எந்த ரெண்டு விஷயம் சொன்னீங்க? Yes, yes. Okay, very nice. Very, very good question. Thank you, Mataji. So, இது எப்படி பார்க்கணும்? ரெண்டு கோணத்துல நம்ம பார்க்கணும். ஒரு கோணத்துல எப்படி பார்க்கணும்னா, ஒரு கணவன் இருக்கும் போது அவங்க மனைவிக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டா கணவனுக்கு கோபம் வரணும். கோபம் வரலன்னா அவர் கணவரே இல்லை. This is our culture. And கணவர் மனைவி மட்டும் இல்லை, நமக்கு அன்பானவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு யாராவது தீங்கு செஞ்சாங்கன்னா நமக்கு கோபம் வரணும்.
கோவம் வரலன்னா நம்ம வந்து பக்தரை விட்டுருங்க, நம்ம மனுஷனே இல்லை. சோ பக்தன்னா நம்ம வந்து ஒரு புரிந்துணர்வோட நடந்துக்கணும். நம்ம நம்மளும் வந்து மனுஷங்க தான். நமக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எப்படி சொல்லுவாங்க தமிழ்ல, உணர்வு. நமக்கும் உணர்வு இருக்கு. இப்ப சிவபெருமானுக்கும் உணர்வு இருந்துச்சு. தக்ஷன் தாக்கி பேசும்போது அவர் ரொம்ப கவலைப்பட்டாரு. சோ உங்களுக்கு வந்து கோபம் வரும்போதோ கவலை வரும்போதோ நீங்க நினைக்க கூடாது நான் வந்து பக்தனே இல்லைன்னு. நம்ம எல்லாருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து துயரம், கோபம் இது எல்லாமே வரும். சோ இன்னொரு நபருக்கு இந்த மாதிரி ஒரு தீங்கு வரும்போது we must get angry, we must. ஆனா நமக்குன்னு ஒரு தீங்கு வந்தா நம்ம வந்து பொறுத்துக்கணும், நம்ம பொறுத்துக்கணும் on account of us. ஆனா மற்றவங்களுக்கு நடக்கும்போது நமக்கு வந்து கோபம் வரணும். ஆனா நம்ம கோபத்தை அவங்க மூலமா நம்ம கோபத்தை காட்டக்கூடாது. உங்களுக்கு அவர் தீங்கு விளைவிச்சிருக்காரு, எனக்கும் அவரை பிடிக்காது, சோ உங்க மூலமா நான் அவரை தாக்குறேன். இதுதான் வந்து பாலிடிக்ஸ், அரசியல். இப்படிதான் அரசியல் வருது. இந்த அரசியல்ல பக்தர்கள் வந்து ஈடுபடவே மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மத்தவங்க துன்பப்பட்டா அவங்களுக்கும் துன்பம், கோபம் வருது. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு துன்பம் வந்தாக்கா அவங்க பொறுத்துக்கிறாங்க. திஸ் இஸ் டிவோட்டி. இதன் ஓகே மாதிரி ஹரே கிருஷ்ணா. One situation is that நம்மளுக்கு ஒருத்தர் மேல பொறாமை வந்துச்சுன்னா நம்ம கிராஸ் பண்ணி போய் அவார்டு சர்வ் பண்ணுவோம். நமக்கு தெரியுது நம்ம மேல ஒருத்தர் பொறாமை பண்றாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி இதை வந்து மறுபடியும் 2 கோணத்துல நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எங்க குரு மகாராஜ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து நம்ம மேல பொறாமை படுறாங்கன்னு நமக்கு எப்ப தெரியணும் தெரியுமா? நமக்கு டைம் இருக்கும்போது. நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கோம், நம்ம நினைச்சு பார்ப்போம், ஆக்சுவலி இவங்களுக்கு என் மேல பொறாமை தான், ரொம்ப டைம் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சமைப்போம், நினைப்போம், வேலை இடத்துல இருப்போம், அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கோம். மத்தவங்க வந்து கேட்டா என்ன சொல்லுவோம், அவங்கள பத்தி நான் நினைக்கிறதே இல்லை, அதை சொல்லி முடிச்சோட நினைச்சுக்கிட்டே இருக்கோம் அவங்கள பத்தி. சோ டைம் இருக்கு. இவங்க என் மேல பொறாமப்படுறாங்க, அவங்க என் மேல பொறாமப்படுறாங்க அப்படின்னு நமக்கு டைம் இருக்கு. ஆனா 2வது கோணத்துல மாதாஜி கேட்ட கேள்வி வந்து ரொம்ப சரி. நம்ம மேல பொறாமப்படுறவங்க கண்டிப்பா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. சாணக்கியப்படி என்ன சொல்றாருன்னா, ஒரு பாம்பை கூட நம்ம அடைக்கலாம், ஆனா போராம உள்ள மனுஷனை நம்மளால அடக்கவே முடியாது. சோ பாம்பை பார்த்தா நீங்க என்ன செய்றீங்க? ஏதாவது மந்திரம் சொல்றீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க? அடிக்கிறோமா? நான் ஓடிடும். சோ அதெல்லாம் நம்ம செய்யணும். We must move away from that. தேவையில்லை. யாராவது நம்ம மேல பொறாமப்பட்டாக்கா நம்ம இருக்கணும்னு இல்லை, அவங்கள தாக்கி பேச தேவையில்லை. ஆனா நம்ம இருக்கணும்னு நம்ம யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இருக்கிற காலமே கொஞ்சம் தான். அதுலயும் இந்த மாதிரி போராமையான ஒரு சூழல்ல இருந்தோம்னா நமக்கு சந்தோஷமே இருக்காது. சோ might as well just come away. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, வெளியே வந்து அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கோம், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்க மேல ஏதாவது தாக்கணும். அதை வந்து நம்ம நிறுத்தணும். நமக்குன்னு ஒரு வேலை இருக்கு, நம்ம வந்துட்டோமா, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் சிவபெருமான் செஞ்சாரு. அவருக்கு மனசுல சஞ்சலம் இருக்கு, ஆனா வெளியே வந்து பாகவதத்துல ஈடுபட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், எனக்கும் சீடர்கள் இருக்காங்க, எனக்கும் மனைவி இருக்கு, எனக்கும் பிள்ளைங்க கணேஷ் இருக்காரு, கார்த்திகேயர் இருக்காரு, அவங்கள பாத்துக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை. இவங்க போராமப்படுறத நான் வந்து திங்க் பண்ணணுமா? ஜஸ்ட் கம், மூவ் அவே and keep going. ஹரே கிருஷ்ணா. எஸ் தக்ஷன் சதி இருப்பாங்க. அவங்க வந்து வரும்போது கிருஷ்ணன் கேட்டுட்டு அப்பா பார்க்க வராங்க. வரும்போது இங்க மரியாதை இல்லைனால அவங்க இறந்துடுறாங்க. ஸோ இப்போ அவர் கோவப்பட்டிருக்காரு, இவரும் வந்து அவங்க மேல கோவப்பட்டிருக்காங்க. 2 பேருமே கோவப்பட்டாங்க. இதுல சதி வந்து இறந்து போயிடுறாங்க. கடைசியில வந்து தக்ஷனுக்கு வந்து தண்டனை கிடைக்குது. இவங்க போய் பிரம்மா கிட்ட கேட்கிறாங்க. அப்புறமா அவர் வந்து சார் கேட்கறாங்க, எல்லாருமே உயிர் போயிடுறாங்க. பட் ஆனா இவங்க கருணை எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ சதி வந்து இறந்துட்டாங்க. இவங்க யாருமே சத்தியை பத்தி எதிர்ப்பாங்க. நான் உடல் வேணும், தன்னுடைய தலை வேணும், அப்புறம் வந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும்,
இந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல கருணை எங்கேயாவது இருந்துச்சுன்னு feel ஆகும். ஸோ பிரபு என்ன கேட்கிறாருன்னா, சதி வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதை பத்தி யாரும் வந்து நினைச்சு பார்க்கல. இதை நினைச்சு போயிட்டாரு. இவர் பாகம் சொல்ல போயிட்டாரு. அவங்க வந்து இதெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பிரம்மதேவருக்கு போயிட்டு தன்னுடைய மக்கள் எல்லாம் காப்பாற்றிட்டு பட் ஆனால் சத்தியை பற்றி யாரும் ஸோ இப்போ ஒரு கேள்வி. இப்போ ஒரு நபர் வந்து இறந்து போறாங்க, நம்ம அவங்கள பத்தி நினைக்கிறோம், அவங்க உயிரோட வந்துருவாங்களா? They cannot. ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்புல வந்து யாராவது பலியாவாங்க, அவங்க இறந்து போவாங்க, ஏதாவது நடக்கும், யாராவது அடிபடுவாங்க. அந்த அடிப்பட்ட விஷயத்தையும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால முன்னேற முடியாது. சிவபெருமான் நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு வீடு கூட இல்லை. அவர் மனைவி மேல அவர் அன்பு வச்சிருக்காரு, ஆனா பற்று இல்லை. வெரி இம்பார்ட்டன்ட். லவ் அண்ட் அட்டாச்மெண்ட் இஸ் டூ டிஃபரெண்ட் திங்ஸ். அன்பு, பற்று. அன்பு வச்சிருந்தாரு, பற்று இல்லை. அந்த அன்பாலதான் அவருக்கு கோபம் வந்துச்சு. அதனாலதான் வீரபத்ரனை அனுப்பிட்டாரு. ஆனா அவங்க இறந்த உடனே அவர் வந்து தேவதாஸ் மாதிரி தாடிலாம் வளர்த்துக்கல, காவியோடைய அவர் வந்து போட்டுட்டாரு. ஸோ இப்படிதான் ஆக்சுவலி நம்ம நடந்தது. இதுதான் ஆக்சுவலி கருணை. அவங்களுக்கு வந்து பாகவதம் படிக்கிறது, அவங்களுக்கு வந்து ஜபம் பண்றது. we must move on. And அது வந்து டைரக்ட் பாயிண்ட். ஆனா அந்த சிக்னிபிகன்ட், அந்த செகண்டரி பாயிண்ட், பிரைமரி பாயிண்ட் வந்து என்னன்னா, சதி வந்து திரும்ப வருவாங்க. அது சிவபெருமானுக்கே தெரியும். ஏன்னா சதிக்கெல்லாம் அழிவே இருக்கும். அவங்க வந்து திரும்ப வருவாங்க, பார்வதியா சிவபெருமான் கூட மறுபடியும் சேருவாங்க. ஸோ இது சிவபெருமானுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சு அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப பொருட்படுத்த அவர் விரும்பல. ஸோ தெரிஞ்சனால அவரு அந்த மாதிரி அவங்க கேட்கல. ஆனா மெயின் பாயிண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, we must keep moving. அதுதான் பாயிண்ட். சம்டைம் வந்து நம்ம தேங்கிடுறோம் தண்ணி மாதிரி. அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்போம், இந்த மாதிரி நடந்துட்டேன், இந்த மாதிரி நடந்துட்டேன், இந்த மாதிரி நடந்துட்டேன்னு. ஆனா நம்ம வாழ்க்கையில மற்றவங்களும் இருக்காங்க, மற்ற விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ we must keep moving forward. ஸோ அனுகிரகம் வந்து நம்ம வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். அனுகிரகம்னா it is not that you don't move forward. நம்ம போயிட்டு இருக்கணும். ஆனா அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன நல்லதோ நம்ம செஞ்சுக்கணும். ஸோ கருணை கண்டிப்பா இருந்துச்சு. கருணை இல்லாம அவர் வீரபத்ரனை அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஆனா போனதுதான். இது வந்து சிவபெருமானுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கவே தேவையில்லை. அவர் மயானத்துலதான் இருக்காரு, அவருக்கே தெரியும். போனதுதான், திரும்ப வர போறது. சர்வீஸ் பண்ணிடுவோம், இல்லை சாரி கேட்போம். இது வந்து என்வி பொறாமை பிரச்சனை இருக்கு. பட் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம இப்போ ஒய்ஃபோ இல்லை அம்மாவோ நம்ம திட்டுறோம் அப்படின்னா அவங்க கிட்ட போய் சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது அவங்க அந்த வெக்கம் அது நம்ம அவங்க போய் கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கும். இருந்தாலும் அந்த குற்றம் நம்ம நடந்துச்சு. ஸோ இது எப்படி மன்னிப்பு கேட்கணும் பிரபு, வெக்கப்படக்கூடாது. தட் இஸ் தி ஒன்லி வே. மன்னிப்பு கேட்கறது வந்து ஒரு சுலபமான விஷயம் இல்லை. இல்லைன்னா எல்லாரும் கேட்பாங்க. ஆனா ஒரு உயர்ந்த மனிதன் தான் மன்னிப்பு கேட்கிற மனப்பான்மை இருக்கிறவன். இப்போ நம்ம மனைவியை தாக்கி பேசினாலும், கணவரையோ பிள்ளைங்களையோ, பிள்ளைங்கள்ட்ட நீங்க வந்து அவங்க படிப்புக்காக ஏதாவது நீங்க திட்டுனீங்கன்னா நீங்க மன்னிப்பு கேட்க கூடாது. அப்ப வந்து அவங்க அடுத்த வாட்டி எதிர்பார்ப்பாங்க. ஒரு வேலிடான சிச்சுவேஷன், அப்படின்னா ஒரு சரியான ஒரு தருணத்துல நீங்க கோபப்பட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஆனா ஒருத்தர் மனசு புண்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா, யூஸ்வலி வீட்டுல வந்து கணவனுக்கும் மனைவிக்கு தான் அது நடக்கும். ஆக்சுவலி there is no reason why ஒரு கணவன் வந்து அவங்க மனைவியை வந்து தாக்கி பேசுறதோ, கணவன் வந்து மனைவியை வந்து தாக்கி பேசுறதோ கண்டிப்பா நடக்கும். இப்ப நம்ம வீட்டுக்கு போக கூடாது, நம்ம எல்லாம் பறக்க போறோம், வெள்ளையா உடுத்திருக்கோம், தாடி வருது, முனிவர ஆக போறோம் நம்ம நினைக்கவே கூடாது. கணவன் மனைவினா குடும்பத்துக்குள்ள கண்டிப்பா ஏதாவது சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த மன்னிப்பு தன்மை, மன்னிப்பு கேட்கிற, இன்னும் சம்டைம்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே ராத்திரி நம்ம இருப்போம், அப்போ வந்து நம்ம கேட்கலாம், தப்பா நினைச்சுக்காத, நான் வந்து இந்த மாதிரி பேசிட்டேன்,
இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு மனசுல வந்து எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு நம்ம கத்துக்கணும். இப்ப வந்து டிவி வீட்டுல இருக்கு, நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லலாம் டிவி பார்க்காதுன்னு. அவங்க படிக்க போகும்போது நம்ம டிவி கிட்ட உட்காரணும். அவங்க என்ன நினைப்பாங்க? சோ பிள்ளைங்க வந்து கேட்க மாட்டாங்க, அவங்க வந்து பார்ப்பாங்க என்ன நடக்குது. சோ நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அவங்களுக்கும் மன்னிப்பு கேட்கிற ஒரு தன்மை, மன்னிக்கிற ஒரு தன்மை சொல்லி கொடுக்காமலே அவங்களுக்கு வரும். அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து if the mother and father respect each other. அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து அந்த மதிப்பு ரெண்டு பேரும் கொடுத்தாங்கன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்லா வளருவாங்க. அவங்களுக்கு மேபி படிப்பு வராம போகும், ஆனா நல்ல குடிமகனா நல்ல குடிமகளா நல்ல ஒரு பக்தனா அவங்க கண்டிப்பா வருவாங்க. ஜஸ்ட் பிகாஸ் த பேரண்ட்ஸ் were united. I hope that's all right. So மனைவி கேட்கணும் போவோம். மாதாஜி வாங்க. மாதாஜி அன்புக்கும் பற்றுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? அன்பு வந்து சேவை. How do you say exploitation in Tamil? Really? இல்ல, exploitation. Sometimes expectation, exploitation. Kasimpo, how do you explain exploitation in Tamil? Karyavadatanam. Very good. Yes, that's the closest at least. So, அன்புனா சேவை. அன்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பா சேவைன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப வந்து குருமாஜி இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாரு, வெரி பவர்ஃபுல் எக்ஸாம்பிள். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்ப கணவன் மனைவி இருக்காங்க, கணவன் மனைவி இருக்காங்க. சோ கணவன் வந்து மனைவி கிட்ட சொல்றாரு, நான் வந்து உன்னை வந்து காதலிக்கிறேன் சொல்றாரு. ஒரு நாள் சொல்றாரு, ரெண்டாவது நாள் அதே சொல்றாரு. எப்போதுமே எழுந்திருக்கும் போது நான் உன்னை காதலிக்கிறேன். தீபாவளி வருது, என்ன சொல்றாருன்னா உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். பொங்கல் வருது, உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். ஆனா வீட்டு வேலை செய்ய மாட்டாரு, சாப்பிட்ட உடனே தட்டை கழுவி வைக்க மாட்டாரு, தீபாவளி வரும்போது வீடு சுத்தம் பண்ண மாட்டாரு, அவர் ஹையா உட்கார்ந்து இருப்பாரு. ஆனா காலையில எழுந்திரிச்ச உடனே நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். இதுதான் டிஃபரன்ஸ். புரியுதுல? That is the difference between love and attachment. இந்த இதுல வந்து அவர் வந்து பிரபு சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்க பிரபு? காரியவாதி. அவரோட காரியம் நடக்கணும்னா காதலிக்கிறேன் காதலிக்கிறேன், அதுதான் பற்று, அட்டாச்மெண்ட். நம்மளோட புலன் திருப்திக்காக ஒருத்தரை வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள நம்ம எடுத்துட்டு வரோம். ஆனா நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் வரும்போது அவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம வந்து இயங்கணும். அதுதான் அன்பு. அந்த மாதிரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் நீங்க பார்த்திருப்பீங்க, பிரபுபாதோட குரு. அவர் வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க வந்து யாரையும் கல்யாணம் பண்ணவே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆனா நம்ம கலாச்சாரத்துல கல்யாணம் பண்ணணும். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் கல்யாணம் பண்ணணும், யாரும் சன்னியாசி ஆகவே கூடாது. ஆனா என்னோட காலகட்டத்துல ஒரு கணவன் அவனோட மனைவிக்கு சேவை செஞ்சோ, ஒரு மனைவி அவரோட கணவனுக்கு சேவை செஞ்சோ நான் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு 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 கல்யாணத்திலயோ ஒரு உறவிலையோ சேவைன்னு ஒண்ணு இல்லையோ அந்த உறவே ஆக்சுவலி தேவையில்லை. சோ பக்தர்களா இருக்கிற நம்ம வந்து இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது கணவன் மனைவி மட்டும் இல்லை, பிள்ளைங்களுக்கும் நம்ம சேவை செய்யணும். நம்ம சேவை செய்யறதை பார்த்துட்டு பிள்ளைங்க வந்து பெற்றவங்களுக்கு சேவை செய்வாங்க. நம்ம பிரபுபாத் இந்த இந்த இஸ்கானை ஸ்டார்ட் பண்ணதே சேவைக்காக மட்டும்தான். பிரபு சொன்ன மாதிரி மறுபடியும் பிரபு அந்த காரியவாதி, அந்த காரியவாதியை நம்ம ஆகக்கூடாது. So that is the difference. Hare Krishna. வேற ஏதாவது கேள்வி? You get? Okay. Shall we? எல்லாரும் நிறைய நேரம் உட்கார்ந்து இருக்காங்க. Standing Kirtan. Okay, okay. Nice. நீங்க உட்கார்ந்து Okay, okay. Sure, sure.
Purnavati Prabhu, Kalasekar Prabhu, anyone has anything to share? I mean, you all are so, so much elder. You all should say something. Pasi, please. பாத்தி சொல்றது கேட்டுதா? நம்ம வந்து ஒரு நபர் மேல பொறாமப்பட்டோம்னா அவங்களோட உறவை வந்து நம்ம இழக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆக்சுவலி நம்ம வந்து உறவுகளை வச்சுக்கணும். எனக்கு தெரியும் ஆன்மீக வாழ்க்கையில வந்து உறவுகள்லாம் விட்டுறோம் சொல்றாங்க. பட் இட் இஸ் நாட் லைக் தட். மாதாஜி கேட்ட மாதிரி அன்பால உறவுகளை நம்ம வச்சுக்கணும். திஸ் அசோசியேஷன் மஸ்ட் ஆல்வேஸ் க்ரோ. என் குருமாஜி எப்போதும் சொல்லுவார், வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு பக்தர்கள் கூட சுமூகமா இருக்கணும்னு எப்போதுமே நினைக்காதுங்க. ஏன்னா அப்பா அம்மா இவங்களெல்லாம் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியாது, பிள்ளைங்களும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. தேர்ந்தெடுக்காத ஒருவங்க வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்போது அவங்க கூட நம்ம சுமூகமா இருக்க முடியலன்னா வேற யாரு கூட நம்ம சுமூகமா இருக்கவே முடியாது. ஸோ வி மஸ்ட் ட்ரை. இது வந்து யாருமே சொன்னது இல்லை. ஆனா மகாராஜ் வந்து கிரகஸ்த வாழ்க்கை, வானப்பிரஸ்த வாழ்க்கை, சன்னியாஸ் எல்லாத்தையும் கடந்து வந்தவர். ஸோ அந்த கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கும்போது இதை வந்து அவர் ரொம்ப ரொம்ப ஒரு கவனத்தோட அவர் சொன்னாரு. குடும்பத்தை வந்து தட்டி கழிக்கவே முடியாது. பக்தியையும் குடும்பத்தையும் நம்ம வந்து பிரிச்சு, பிரபுவுக்கு காலையில சொல்லிட்டு இருந்தாரு, பிரிதக் கிருஷ்ணன். இந்த பிரிச்சு நம்ம வந்து பார்க்கவே கூடாது. பக்தர்களுக்கு குடும்பமும் பக்தி தான், கோவிலும் பக்தி தான். ஸோ மாதாஜி சொன்ன அந்த பாயிண்ட் வந்து இஸ் வெரி கரெக்ட். உறவுகளை வந்து போராமையால நம்ம வந்து விட்டு விடக்கூடாது. That is also there. So that is the other point that Mataji was bringing. That's okay, bro. The idea is that we should love everybody. We should love everyone. We should love. பல பர்டிகுலர் இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறது என்வினால வருது. இதால வருது, அசோசியேட் வேண்டாம். ஆனா என்வி தான் எல்லார்கிட்டையும் இருக்குங்கிறதே நீங்க ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க. எல்லாருமே இருக்கும். It is there. நம்ம வந்து இந்த ஜடம் உடம்ப வச்சிருக்கோம். கண்டிப்பா இந்த உடம்புக்குள்ள அந்த போராம ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுதான் பாகவதர் என்ன சொல்றாங்க, போராமைய விட்டு அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான். பாகவதத்துல 9:2 என்ன சொல்றாங்கன்னா, ராமரோட நாமத்தை நம்ம ஜபம் பண்ணோம்னா நம்ம மனசுல இருந்து போராம போயிடும். ராமரோட கிருஷ்ணரோட நாமத்தை ஜபம் பண்ணும் போது போராம நம்மளோட மனசுல இருந்து போயிடும். மத்த எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அந்த நாமத்தை நான் ஜபம் பண்ணும். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சொன்ன கேலண்டர் போட்டு என்விஎஸ் பீப்புள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை இழந்துடுவாங்க. ஆனா நம்ம கிளாஸ்ல வந்து அந்த என்விஎஸ் பீப்புளை ஹேண்டில் பண்றதுக்கு சொல்யூஷனே அவங்கள விட்டு நம்ம விலகி இருக்கிறது. ஸோ அந்த வகையில இந்த பர்சனும் விலகி தானே போறாங்க. அப்ப அந்த உறவு எப்படி பார்த்தாலுமே வந்து பாருங்க, உறவு வந்து நீங்க உறவுன்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் கூடி இருக்கிறது வந்து ஓகே. இது உபன்யாசத்துல இருந்தும் பிளஸ் மாதாஜி அந்த கேலண்டர் கோட் சொன்னதுல இருந்து ஒரு பாயிண்ட். அப்கோர்ஸ் இடையில காலசேகர் பிரபு சொன்னது, இது மூணு சேர்ந்தா போல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அத கேள்வி என்னன்னா வந்து பொறாமை இருக்கு, இந்த பொறாமை நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம யார் மேலேயாவது பொறாமப்படுறோம்னா அவங்களுடைய உறவு நம்ம இழந்துடுறோம் அப்படிங்கிறது மகாராஜருடைய கோட் சொன்னது. ஸோ அதுக்கு வந்து காலசேகர் பிரபு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, பொறாம பண்ற நபர் அந்த உறவே வேணாங்கிறதுனால தானே அந்த பொறாமையை வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிரபு உபன்யாசத்துல சொல்லும் போது பொறாமை கொண்ட நபர்களை நாம இப்ப என் மேல பொறாம பண்றாங்கன்னா அவங்களோட நான் எப்படி அது நடைமுறை வாழ்க்கையில வந்து சமாளிக்கிறது அப்படின்னும் போது அப்ப நீங்க அந்த நபர்கிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ பொறாமப்பட்ட நபரும் விலகிறதுக்கான பொறாமையை வெளிப்படுத்துறாங்க. பாதிக்கப்பட்ட நபரும் அந்த சூழலை சமாளிக்கிறதுக்காக அவங்க விலகிதான் போறாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த உறவு முறையதான் செய்யுது. சோ இது எப்படி வந்து தீர்வாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. சம்டைம்ஸ் உறவுகளை காப்பாத்துறதுக்கு நம்ம பிரிஞ்சுதான் இருக்கணும். இந்த பாயிண்ட வந்து நம்ம நோட் பண்ணுவோம்.
எல்லா உறவுகளும் இணைந்து இருக்கிறனால வளராது. டிஸ்டன்ஸ் மேக்ஸ் த ஹார்ட் க்ரோ fonder. இது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அந்த பிரிவினை சில உறவுகள்ல கண்டிப்பா இருக்கணும். அந்த பிரிவினைன்னு வரும்போது அந்த உறவு வந்து சக்தி அடையுது அந்த பிரிவினையினால. அந்த அன்பு இப்ப வந்து கிருஷ்ணாவையும் கோபியர்களும் பாக்குறீங்க, அவங்களோட அன்பு வந்து பிரிவினையினால அன்பு அதிகரிக்குது. கிட்ட இருக்கும்போது ஒருத்தர் அருமை நமக்கு தெரியறதே இல்லை. நம்ம இல்லாத போது இப்ப ஒரு 2 பேரும் சண்டை போடுறாங்க, 10 வருஷமா பேசல, 11வது வருஷம் ஒருத்தர் வந்து அந்த அந்த சண்டையில ஒருத்தர் இறந்து போறாரு. அவர் வந்து நிப்பாரா இல்லையா? அவர் என்ன சொல்லுவாரு? நான் வந்து மன்னிப்பு கேட்கணும். இட்ஸ் டூ லேட். ஸோ சம்டைம்ஸ் அந்த பிரிவினை இருக்கணும். ஸோ நம்ம வந்து நினைக்க கூடாது பிரபு தட் பிரிவினை வந்து எப்போதும் வந்து உறவை வந்து முறிக்கணும். பிரிவினை இஸ் நீடட் சம்டைம்ஸ் டு ஆக்சுவலி கீப் த ரிலேஷன் டுகெதர். ஸோ ஒரு நபர் வந்து நம்ம மேல பொறாமப்படும் போது இட் இஸ் பெட்டர் ஒரேடியா உடைச்சிட்டு போகாம நம்ம கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும். இட் இஸ் மச் பெட்டர். இதுதான் வந்து மகாராஜ் வந்து மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபு மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படிங்கிறதே வந்து சம்திங் இஸ் ராங் வித் திஸ். அது மகாராஜ் நிறைய தடவை கேட்போம். வேற டைம்ஸ் நான் வந்து மகாராஜ் கேட்டிருக்கேன், மகாராஜ் நம்ம ஒண்ணுமே பண்ணேன் கூட மற்றவங்க பொறாமப்படுறாங்க என்ன பண்ணுறது. அப்போ மகாராஜ் வந்து டீட்டெயிலாக சொல்ல மாட்டாரு. There must be something wrong with us or maybe something Krishna arranges. Just take it that way. அதாவது மகாராஜ் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து அவங்க பொறாமப்படக்கூடாது நம்ம மேலேண்டு நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ஆனா அவங்க வந்து பொறாமப்பட்டு தான் இருக்காங்க. டேக் த கிருஷ்ணாஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து நீங்க என்ன வந்து பொறாமப்படக்கூடாது, அன்போட தான் நம்ம வந்து அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. அந்த என்னைக்கு கிருஷ்ணர் இது பண்றாரோ அவங்க மாறுவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து these are actually these are indications by which you can understand that Krishna is in complete control. நம்ம வந்து நம்ம மேல அன்பு செலுத்துறவங்களையும் பொறாமை செலுத்துறவங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா கிருஷ்ணரே தேவையில்லையே. அவரே தான் நமக்கு உணர்த்துறாரு திரும்ப திரும்ப. நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணி ஒருத்தருக்கு அன்பு செலுத்தினாலும் அவங்க உங்க மேல வந்து அன்பு செலுத்த மாட்டாங்க. அதையும் மீறி நம்ம வந்து எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாம நம்ம அன்பு செலுத்தினாதான் ஒரு நாள் அவங்களுக்கு புரிய வரும். பட் அந்த புரிய வரணுங்கிற அந்த எதிர்பார்ப்போட அன்பு செலுத்துறதும் ஃப்ரூட்டிவ் தான், பலன் எதிர்பார்த்த அன்பு தான். அது இருக்க வரைக்கும் நம்மளால வெளில வர முடியாது. அந்த யாராவது பொறாமப்பட்டா அது நம்ம ஏதோ ஜென்மத்துல நம்ம ஏதோ பண்ணிருப்போமா இருப்போம் அதனாலன்னு சொல்லி நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. We cannot expect everybody to be loving towards us. அதனாலதான் சிவா வாஸ் நாட் டிஸ்டர்ப்ட். தக்ஷா வாஸ் என்வியஸ். தக்ஷா பொறாம இருந்த போது சிவன் வந்து கஷ்டப்பட்டார், வருத்தப்பட்டார். அவர் பாட்டு பொறாமப்பட்டு போறாரு, நம்ம பாட்டும் பாகவதம் படிப்போம். இப்போ மற்றவங்க பொறாமப்படுறாங்கிறத வந்து நம்ம ரொம்ப மண்டையில கொட்டோம், நம்மளோட பாகவதம் படிக்கிறது நின்று போயிடும். அட்லீஸ்ட் we should continue that. ஏன்னா நமக்கு வந்து இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு நம்ம அனுபவம் செலுத்த முடியுமோ அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அது பண்றதுக்கு நமக்கு பாகவதம் தேவை கையில. பாகவதம் நீங்க வந்து எல்லாரும் என்ன பொறாமப்படுறாங்க நம்ம நினைச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தோம்னா பாகவதம் படிக்கிறது பாகவதத்தை பிராக்டிஸ் பண்றது நின்று போயிடும். அது நின்று போயிடுச்சுன்னா நம்மளால யாரையும் அன்பு பரிமாற முடியாது அவங்களோட. ஸோ எத்தனை பேர் நம்ம மேல பொறாமப்படுறாங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எத்தனை பேர் அன்பு செலுத்துறோம் அப்படிங்கிறது தான். அதான் ஹையஸ்ட் ஃபார்ம் என்னன்னா அந்த பொறாமப்படுறவங்க மேல கூட அன்பு செலுத்துறது, அவங்களுக்கும் அன்பு செலுத்த, நம்ம மேல பொறாமப்படுறவங்கள நினைச்சு கூட அன்பு செலுத்துறது தான் பிரபுபாதர்லாம் நம்ம செய்து காட்டுறாங்க. அந்த நாயர்லாம் பயங்கர குரூரமான பொறாம இருக்கு. அந்த பாம்பேல வந்து ஜுஹூருக்கு வந்து ஒரு நாயர் வந்து அந்த அளவுக்கு பொறாம பிடிச்சிருந்த பிரபுபாதர் மேல பொறாமப்படுறதுன்னா எவ்வளவு மோசமான இருந்திருப்பாரு. பிரபுபாத் வந்து அவர் இருக்கும் போது எல்லா விதமான இதுவும் பண்ணாரு. அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டாரு, அவர் வந்து போட்டுக்கலாம் இதெல்லாம் பண்ணாலும் நிறைய நடந்தது என்னன்னு போனோம். பட் ஆனா ஒரு லெவலுக்கு மேல அவருடைய நிலைமை அதிகமா போனதுக்கு அப்புறம் பிரபுபாதர் வந்து ஒன்றும் சொல்லாம போயிட்டாரு வெளியூருக்கு. அதுக்கப்புறம் நியூஸ் வருது இது மாதிரி அந்த நாயன்றவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சில மாசம் கழிச்சு
அந்த அடிக்கல் நட்டுறாங்க, கோயிலுக்கான அடிக்கல் நட்டுறாங்க. அப்போ பிரபுபாதர் எழுதுறாரு, பை த லவ்விங் மர்சி ஆஃப் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நாயர் we are able to construct this temple for other aspects. வாழ்க்கை ஃபுல்லா அவர் கஷ்டப்படுத்தி கோயில் கட்ட விடாம அவ்வளோ இது அசுரதனமா செலவு வச்சு இவர் வந்து நமக்கு வந்து உதாரணமா வந்து மகாவிஷ்ணு மகாராஜும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்ணார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம பன்வேல் போயிருக்கோம். அந்த லேண்ட் வந்து ரொம்ப பிரச்சனையாகி கிடைச்சது. ஆக்சுவலி அது வந்து மகாராஜனுடைய ஒரு சிஷியங்களே தான். அவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப என்ன சொல்றது, எப்படி எப்படி இப்படி எப்படி இருந்தாங்க. மகாராஜ் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சிஷியர்களோட கொஞ்சம் சில இதெல்லாம் நடந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கடைசியில மகாராஜ் தேவையில்லை அப்படின்ட்டாரு. ஆனா அதுக்கப்புறமும் கடைசியில வந்து அவங்க கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல மகாராஜ் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சுட்டு என்ன சொல்றது, கடன் வாங்கி மூச்சு விடுற மாதிரி அந்த மாதிரி அந்த இடத்துல பேசுறாரு. அப்போ வந்து எல்லாரையும் சொல்லி அந்த மாதாஜி பிரபுஜியோட பேரை சொல்லி 3 தடவை ஒரு பேர் சொல்லி ஜெய் சொல்றாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து தேவி பிரபு கூட மகாராஜ் கிட்ட வந்து அவன் இது சொல்ற, இவங்களோட மசினாலதான் இது கிடைச்சது அப்படின்னு சொல்லி மகாராஜ் சொல்றாரு. மகாராஜ் யூ டிட் இட் மகாராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மகாராஜ் சொன்னாரு. இவங்களுக்குதான் ஜெய் சொல்லணும், நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொன்னாரு. இது வந்து இந்த எல்லையை தான் நம்ம எல்லாம் அடையிறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து உட்கார்ந்து one last question. Is it okay? Yeah. Yes, madam. We are chanting because we are told to chant. I am doing it. Okay, now we are in education, we are reading, everything is there. But the consciousness is not always held on to faith. Faith is sustain faith. The only way to sustain faith அப்படின்னா பார்த்து இதை கேட்கிறாங்கன்னா, நம்பிக்கையை நம்ம சான் பண்றோம், ஜபம் பண்றோம், படிக்கிறோம், ஆனா நம்பிக்கை வந்து வளர மாட்டேங்குது. எதுவும் அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. The only way, ஆங்கிலத்துல முதல் சொல்லிடுறேன், the only way to sustain faith is to be with one who has faith. That is the only way. There is no other way to sustain faith. We cannot chant and expect faith to come. We cannot read and expect faith to come. It may come, it may enhance it. But faith can only be transmitted from a person who is completely faithful. This is a pure devotee. So that is it. A person who has full faith is a pure devotee. Adhan Mataji, the initiation is there. Initiation is the transmission of the faith to strengthen our faith. நமக்கு ஏதோ ஒரு faith இருக்கும், அந்த initiation நடக்கும் போது it becomes enhanced. And the spiritual master வந்து he gives a push. So தமிழ்ல எப்படி சொல்லணும்னா, நம்பிக்கையை வந்து நம்ம வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து வலுப்படுத்துறதுக்கு, வெரி நைஸ் அந்த வேர்ட் தான் தெரியுது. வலுப்படுத்துறதுக்கு வந்து நம்பிக்கை உள்ளவர்களோட நம்ம வந்து சவகாசம் வச்சுக்கணும். அவங்கதான் தூய பக்தர்கள். இப்ப நீங்க பிரபுபாட பாக்குறீங்க, மகாராஜ் பானு மகாராஜ் இருக்காரு, பக்தி விகாஷ் மகாராஜ் இருக்காரு, ஜெயபதக்க மகாராஜ் இருக்காரு. சோ இந்த மாதிரி குருமார்கள் வந்து அவங்க மனசுல வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கு, பகவான் இருக்காரு, நம்ம அவருக்கு சேவை செய்யணும், நம்ம அவர்களோட சேவகன், அவங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவங்க கிட்ட நம்ம இருந்து சேவை செஞ்சாக்கா அந்த நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள வருது. This is the only way, Mataji. Faith is enhanced by service. நம்பிக்கை எப்படி வந்து வலு அடையுதுன்னா சேவையினால. யாருக்கு சேவை? பகவானுக்கு கூட இல்லை, அந்த தூய பக்தர்களுக்கு நம்ம சேவை செய்யும் போது அந்த நம்பிக்கை வந்து நம்ம மனசுல வருது. ஆனா அந்த பிரைஸை நம்ம வந்து பே பண்ணணும், நம்ம அந்த காசை கொடுக்கணும். காசுனா அவங்கள்ட்ட போய் காசு கொடுக்கறது இல்லை, பட் நம்ம வந்து வெளியே வரணும். நம்ம வீட்டிலேயே பிரபு ரொம்ப சொல்லிட்டு இருந்தாரு இந்த தடவை, நம்ம வந்து வீட்டிலேயே இருந்தோம்னா சேவை செய்யாம நம்மளோட அந்த நம்பிக்கை வளராது. அது வந்து ஒவ்வொரு நாளும் அணிஞ்சுக்கிட்டே போவோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்யலாம், நம்பிக்கை வந்து வளருது, ஆனா அது வந்து ஒரு கற்பனை. அந்த கற்பனையிலே நம்ம வாழ்ந்துடணும். உண்மையான நம்பிக்கை வரணும்னா we must come out.
we must come out and we must serve the pure devotee. Okay? Hare Krishna. Let's do Kirtan.